அநேக பிரேக் த்ரூ இந்த நாளில் உங்களுக்கு உண்டாக போகுது. தானியேல் ப்ரொமோஷனுக்காக யார்கிட்டையும் போய் முட்டம் இல்லை மோதமும் இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தங்கள் வாழ்க்கையினுடைய ப்ரொமோஷனுக்காக யார்கிட்டையும் போய் முட்டம் இல்லை மோதமும் இல்லை. ரூத்து தன்னுடைய வாழ்க்கைக்காக யார்கிட்டையும் போய் முட்டமும் இல்லை மோதமும் இல்லை. பாருங்க, நகோமி முட்டமும் இல்லை மோதமும் இல்லை. ரூத்து செய்த ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உன் தேவன் என் தேவன், நான் இனி அவரை தேட போகிறேன், அவ்வளோதான். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, நான் இனி அவரை தேட போகிறேன். என் பணத்துக்கு பின்னாடி நான் போகிறதில்லை. என் தேவையை நோக்கி நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போக போகிறது இல்லை. எனக்கு நடக்க வேண்டிய காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணியே நான் போக போகிறது இல்லை. நான் தேட வேண்டியது ஒன்றே ஒன்று, அவரை தேட போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இதை கன்ஃபஸ் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட் ஃபாதர். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு புதிய ஆசீர்வாதங்களோடு நம்மை சந்திப்பதற்கு ரெடியாக இருக்கிறார். சாதாரணமாக ஒரு உறவினர்களை பார்க்கும்போது ஏதாவது கையில் கொண்டு போகிறோம் பாருங்க, ஏதாவது கையில் வாங்கிட்டு போகிறோம் இல்லையா? தேவன் ஆதாமையும் ஏவாளையும் குளிர்ந்த வேளையில் சந்திக்க வரும்பொழுது அவர் ஒரு நாளும் வெறுங்கையோடு வரல. He came with some blessings. இப்பொழுதும் நம்மளை சந்திக்க வருகிற தேவன் வெறுங்கையை வீசிட்டு வரல. அதனால தான் இப்படி சொல்கிறாரு, நீ வெறுங்கையாய் திரும்பி போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நீ வெறுங்கையா வரலாம், ஆனால் வெறுங்கையா போவதற்கு நான் சம்மதிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஜஸ்ட் ரிசீவ் இட், ஜஸ்ட் ரிசீவ் இட். சம்திங் கோனா ஹேப்பன். உங்கள் மடி நிறைய இன்றைக்கு நன்மைகளை பெற்று அனுபவிக்க போகிறீங்க. உன் வாயை விரிவாய் தர அதை நன்மையினால் நிரப்புவேன் அப்படின்னு இருக்கிறார் பாருங்க. அதை நன்மையினால் நிரப்புவேன். ஓப்பன் யுவர் மவுத், ஐ வில் ஃபில் வித் குட்னஸ். மோரபா சந்தலபா மல்படரதலபா ரித்தக்கம் படரதலபா.
ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள பார்க்க போகும்போதோ உறவினர்களை பார்க்கும்போதோ என்ன செய்கிறோம், நம்ம திராணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கையில் என்ன பெஸ்ட்டு உண்டோ அதை வாங்கிட்டு போகிறோம் இல்லையா. நல்ல ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகிறோம், நல்ல பழங்களை வாங்கிட்டு போகிறோம், பாத்திரம் பண்டங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள். அந்த வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது வாங்கிட்டு போகிறோம். வெறுங்கையை வீசிட்டு போனால் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆகுது, நல்லது. அப்படி குற்ற உணர்ச்சி ஆகிறது நல்லது. வெறுங்கையை வீசிட்டு போகிறோமே, ஐயோ ஒன்றும் வாங்காமல் போயிட்டோமே அப்படின்லாம் குற்ற உணர்ச்சிக்குள்ளே போகிறது நல்லது பாருங்கள். அப்படின்னா தான் அடுத்த முறை என்ன பண்ணுவோம் மாட்டோம், வெறுங்கையை வீசிட்டு போக மாட்டோம். நம்ம திராணிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பெஸ்ட்டை கையில் கொண்டு போகிறோம் பாருங்கள். இவர் பாரு, அண்ட சராசரங்களையும் ஆடுகிற தேவன் மனுஷனுக்கு என்ன கொடுக்க முடியும்னு யோசிச்சாரு, பார்த்தாரு, அவர்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு அவர் தான். அவரையே தூக்கி கொடுத்துட்டார். சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர் இவைகளெல்லாம் நமக்கு கூட தராதிருப்பது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. கூட தராமல் இருப்பது எப்படி? ஒவ்வொரு முறை அவர் நம்மளை சந்திக்க வரும்போது எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறார். ஆனால் சந்திப்புக்குன்னு சில என்கவுண்டர்ஸ் இருக்குது, சந்திப்புக்குன்னு சில வேலைகள் இருக்குது, என்கவுண்டர் நடக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது. எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறாரு. ஆனால் நம்மளை பாருங்கள், அம்மா அப்பாலாம் எப்பவும் நம்ம கூட இருக்கிறாங்க, எப்பொழுதும் இருக்கிறாங்க. ரெகுலராக சில வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கூட சமயத்தில் ஒரு என்கவுண்டர் நடக்குது, பேச்சுவார்த்தை நடக்குது பாருங்கள். ஏதோ ஒன்று கொடுக்கல் வாங்கல் நடக்குது, அதுக்கு பேர் தான் என்கவுண்டர். அநேக முறை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். எங்கள் அம்மா ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இப்போ நமக்கே தெரியும், ஒவ்வொரு முறை நம்முடைய மனைவி கூப்பிடும் போதோ கணவன் கூப்பிடும் போதோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா. அந்த டோனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஹெல்ப்பு கேட்குறாங்க, அல்லது ஏதோ சண்டை இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, அல்லது ஏதோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா ஜவஹரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ஏதோ ஹெல்ப்பு கேட்க போகுது அப்படின்னு அர்த்தம். சின்ன வயசுலேருந்தே அப்படியே பழகிருக்கு பாருங்கள். ஜவஹரா அப்படின்னு கேட்டால் எஸ்கேப் ஆயிடுவேன், ஏதோ நம்மளை வேலை செய்யறதுக்கு இவங்க நம்மளை தேடுறாங்க அப்படின்னு. வேறு டோனில் தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அப்போ ஏதோ ஒன்று எனக்கு கொடுக்கறதுக்காக அவங்க ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கணிச்சிருவோம் பாருங்கள். எப்பொழுதுமே கூட இருக்கிற தாய் தான், எப்பொழுதுமே கூட இருக்கிற கணவன் தான். ஆனாலும் கூப்பிடும்போது என்ன நடக்குது, சம் என்கவுண்டர் நடக்குது பாருங்கள். இதுதான் சந்திப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அங்கே ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது, ரெகுலருக்கு தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இன்றைக்கு உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் லைஃப்பை தாண்டி ஒரு என்கவுண்டர் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த என்கவுண்டரில் தான் நன்மைகள் பிறக்குது பாருங்க, ஆசீர்வாதம் வெளியில் வருது, பிளெஸ்ஸிங்ஸ் வெளியில் வருது, மறைந்து வைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெளியில் வருது. அது வரைக்கும் பீரோவில் இருந்தது என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகுது பாருங்க. அது வரைக்கும் மறைவாய் வைக்கப்பட்டது ரிலீஸ் ஆகுது. மறைவாய் வைக்கப்பட்டது அப்படின்னு உடனே அது நம்மகிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக இல்லை. அம்மா நல்லா சமைச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மறைபொருளாக இருக்குது அப்படின்னு வேதம் நிறைய இடத்துல சொல்லுது பாருங்க. அப்போ நம்மகிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக இல்லை, அம்மா என்ன பண்ணுறாங்க, நல்லா சமைச்சு அதை மூடி வைக்கிறாங்கன்னா நான் எட்டி பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை, பிள்ளைகள் எட்டி பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை, அதை வேற ஏதாவது பூனை ஜன்னல் வழியாக ஏறி பூச்சி வாயை வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை மறைச்சி வைக்கிறாங்க பாருங்க. நமக்கு கொடுக்கறதுக்காக தான் மறைக்க வைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா எவனை விழுங்கலாமோன்னு ஒருத்தன் சுற்றிக்கிட்டே வரான், அவனுக்கு தெரிஞ்சதுன்னா தடை பண்ணுவான், தட்டி விட்டுருவான், ஏதாவது ஒன்று நடந்துரும் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சில காரியங்களை மறைத்து வைக்கிறார். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், சில காரியங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆக போகுது, ஒரு என்கவுண்டர் சம்பவிக்க போகுது. ஏமே மோரபா சந்தலபா ரிதலமா சொல்லுங்கள், இன்றைக்கு ஒரு சந்திப்பு உண்டாக போகுது. அந்த சந்திப்பில் எனக்கு நன்மை உண்டாக போகுது. மறைத்து வைக்கப்பட்ட சில ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு வெளியில் ரிலீஸ் ஆக போகுது. ஹல்லேலூயா, ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். சங்கீதம் ஒன்று சொல்லுது பாருங்க, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னால், இரவும் பகலும் இந்த வேதத்தில் பிரியமாக இருக்கும்போது இது என்ன ஆகுது, இஃப் யூ டச் த பைபிள் தி ப்ராஸ்பரிட்டி வில் டச் யூ. Amen. If you touch the Bible, healing will touch you. If you touch the Bible, health will touch you. நீங்கள் வேதத்தை தொடும்போது, அதுதான் தேவனை தேடுறது. வேதத்தை தொடும்பொழுது ப்ராஸ்பர் உங்களை தொடும். இந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக எழுதியிருக்கபடியெல்லாம் நீ கவனமாக இருப்ப என்ன ஆகும், உனக்கு ப்ராஸ்பரஸ் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. யோசுவா 1:8 இப்படி சொல்லுது பாருங்க, ப்ராஸ்பரஸ் உண்டாகும், குட் சக்ஸஸ் உனக்கு உண்டாகும் அப்படிங்குது.
ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன பிரச்சனையாகவும் இருந்துட்டு போகுது, சரியா? என்ன பிரச்சனையாகவும் இருந்துட்டு போகுது. இதை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தேன். நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லவும் செஞ்சேன். அவங்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க. பார்த்தா அதுக்கான ரிசல்ட் வேறு மாதிரி இருந்தது. எல்லா நேரத்துக்கும் ஜெபம் பதிலை தருமா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரத்தில் தர்றதில்லை. ஏன்னா ப்ரேயர் அப்படிங்கிறது, ரெக்வஸ்ட்டுங்கிறது ஒரு முறை பண்ண வேண்டியது, பெட்டிஷனுங்கிறது ஒரு முறை போட வேண்டியது. ரெண்டாவது தடவையும் அதே பெட்டிஷனை கொண்டு வந்தால் அது இன்வேலிட். ரெண்டாவது தடவையும் அதே பெட்டிஷனை கொண்டு வந்தால் அது இன்வேலிட். எப்போ நீங்கள் முறை ஜெபிச்சிங்களோ அப்போவே அதற்கான ரிசல்ட்டை தந்துட்டாருன்னு விசுவாசித்து அதை வாங்கி தான் செய்யணும். அதுக்கு வேறு மாற்று கிடையாது. ஒரே ஜெபத்தை திரும்ப திரும்ப பண்ணுறதுனால இந்த லிஃப்ட்டில் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பன்னு அமுக்குவாங்க. அப்படி டப்பு டப்புன்னு அமுக்குனா வேகமாக இறங்கிரும் அப்படின்னு நம்புதாங்க பாருங்கள். அப்படிலாம் இறங்காது இல்லையா? லிஃப்ட்டை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது வர நேரத்தில் கரெக்டாக வரும். அப்படி தான் ப்ரேயரும் பாருங்கள். திரும்ப திரும்ப டப்பு 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 டப்புன்னு அமுக்கிறதுனாலையோ அல்லது லாங் ப்ரெஸ் பண்ணுறதுனாலையோ அது என்னாகாது, டபக்குன்னு வராது. ஒரு முறை அமுக்கினாலே போதும். அப்படி தான் ப்ரேயர் இருக்குது பாருங்கள். ஒரு முறை பண்ணாலே போதும், அதுக்கான ரிசல்ட்டு உங்களுக்கு பரலோகம் நிச்சயமாக சப்ளை பண்ணுது. தேவன் அப்படி அடமெண்ட் கிடையாது. தேவன் அப்படி ஒரு சாடிஸ்ட் கிடையாது. உன்னை அளவச்சு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு அவர் சாடிஸ்ட் கிடையாது பாருங்கள். வென் அந்த சிச்சுவேஷனில் சரியாய் அவர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனம் கிளம்பி போகும்போது செங்கடலுக்கு முன்பதாய் பின்னாடி படைகள் துரத்துட்டு வரும் பொழுது சரியான டைமில் அதை பிளந்து விடுகிற தேவனாக இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கதற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணாலே போதும், உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற செங்கடல் பிளந்து போகும். அவ்வளோ லகுவாய் தேவன் காரியங்களை வைத்திருக்கிறார். ஏமே ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணுறீங்களா? ஒரு முறை எல்லாம் சொல்லுங்கள், ஒரு முறை ஜெபித்தாலே போதும், செங்கடல் பிளந்து போகும். ஒரு முறை உள்ளங்காலை எடுத்து வைத்தாலே போதும், யோர்தான் பிளந்து போகும். திரும்ப திரும்ப சப்பு சப்புன்னு மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப திரும்ப என் கடன் மாறட்டும், கடன் மாறட்டும், கடன் மாறட்டும், தரித்திரம் மாறட்டும், தரித்திரம் மாறட்டும், நோய் குணமாகட்டும், நோய் குணமாகட்டும்னு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை பெட்டிஷன் போட்டாலே அடுத்த முறை என்ன செய்ய வேண்டியிருக்குது? சுகத்தை தந்தீரே நன்றி ஆண்டவரே, செழிப்பை தந்தீரே நன்றி ஆண்டவரேன்னு சொன்னாலே போதும் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. ஆர் யூ ரெடி டு ரிசீவ் இட்? ஸோ இன்றைக்கு ஒரு அற்புதமான காரியத்தை உங்களோடு ஷேர் பண்ண, நிறைய ஜெபிக்கலான்னு நினச்சேன், ஆனால் இந்த காரியங்களை சொல்லும்படியாக நான் உந்தப்படுறேன். இந்த ரெவலேஷன் உங்களுக்கு 100% ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரெடியாக இருக்கிறீங்களா? ஏமே. ஸோ இன்றைக்கி லைட்டாக ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். இடையில ஒவ்வொரு வார்த்தைகளிலிருந்தும் உங்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் புறப்பட்டு வரும், உங்களுக்கான ரேமா வார்த்தைகள் புறப்பட்டு வரும். ஏமே. இன்றைக்கு நிறையா புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை கேட்குற நபர்களாக தான் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப வெகு சிலரை தவிர எல்லாருக்குமே ஓரளவுக்கு புதிய உடன்படிக்கையை பற்றியும் தேவனுடைய வார்த்தைகளை பற்றியும் நிச்சயமாய் தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் நான் சொல்கிற இந்த விஷயங்களை உங்களுக்கு புரியும், சரியா? அவ்வளோ லகுவாக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ரிசீவ் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். ஒரு ரகசியம்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா, எனி ப்ராப்ளம் உங்களுடைய என்ன பிரச்சனைக்கும் வேறு ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து, பைபிளில் இருக்கிற ஏதாவது ஒரு புத்தகம், எரேமியாவோ ஏசாயாவோ, இதுவரை நான் இதை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வாசித்ததே இல்லை அப்படின்லாம் சில புக்கு இருக்கும் பாருங்கள். இது ஒரே பேராக இருக்குது. இதில் எண்ணாகமோ 2 நாளாகமோ 1 நாளாகமோ இதிலலாம் ஒரே இவன் அவனை பத்தான்லாம் இருக்குது, அவனுக்கு அப்புறம் இவன் ஆண்டான் அப்படிலாம் இருக்குது, இப்படியே நிறையா இருக்குது. அதனால் நான் பெருசாக எடுத்து வாசிக்கிறது இல்லை அப்படின்லாம் சில புத்தகங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதை எடுத்து வாசித்து முடிங்க. சீரியஸ்லி என் வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வரும்பொழுது எரேமியா புத்தகத்தை எடுத்து வாசித்து முடித்தேன் நான். எப்போ அதை வாசித்து முடிச்சனோ அதுக்கப்புறம்லேருந்து என்னுடைய லைஃப்பில் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ நடக்க ஆரம்பிச்சிது. இந்த வேதத்தை விட்டு பிரியவே கூடாது பாருங்கள். இது தொட்டுக்கிட்டே இருந்தால் இது நிச்சயமாக சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும்.
நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எப்போ இதை தொடர்றதை நிறுத்தணுமோ, எப்போ இதை வந்து சும்மா 4 வார்த்தையை மட்டும் எடுத்து அப்படியே வாசிட்டு போனோமோ அப்போ தான் வந்து பெரிய ரிசல்ட்டை உங்களால் பார்த்துருக்கவே முடியாது. ஆனால் சின்சியராக இதை எடுத்து உட்காந்து இதில் ரெவலேஷன்லாம் உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை பாருங்கள். இதை என்ன பண்ணணும், எடுத்து வாசிக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து எனக்கு வெளிப்பாடு வர்றது இதெல்லாம் தன்னால் வரும். உட்கார 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 சீனியை போட்டால் லட்டு தன்னால் ஸ்வீட் ஆகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது பாருங்கள். அது எப்படி கசப்பாகும், அது எப்படி புளிப்பாகும், ஆகவே ஆகாது. சீனியை போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், இனிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். சுகரை போட 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 இனிப்பு கூடிக்கிட்டே இருக்குமே தவிர இனிப்பு குறையாது பாருங்கள். திடீர்னு புளிப்பு சுவையெல்லாம் அது மாறாது. அந்த மாதிரி தான் வேர்டோட உட்கார 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 ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா வெளிப்பாடுகள் வர ஆரம்பிக்கும். இதேமே ரெவலேஷன்ஸ் வந்து ஹிட் ஆக ஆரம்பிக்கும் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக தரிசனங்கள் மேலோங்க ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அதற்காக தான் ஆண்டவர் இதை கொடுத்துருக்கிறார். சிலர்கிட்ட நான் கேட்குறது உண்டு, என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்ன டைம் இல்லை பிரதர் அப்படிம்பாங்க பைபிள் வாசிக்க. இதை நான் வந்து ஒரு பிரமாணமாக நான் சொல்லலை. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, இதில் தான் நம்முடைய ஜீவன் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இதுதான் நம்முடைய ஜீவன். இது பிரமாணம் கிடையாது. இதை நீ வாசிக்கலன்னா செத்து சீரழிஞ்சிருவே அப்படி இல்லை. இதை வாசிக்கிறேன்னா செத்து சீரழிஞ்சிருவே அப்படி இல்லை. இதுதான் நம்முடைய ஜீவனாகவே இருக்குது. எப்படி மீனுக்கு தண்ணீர் ஜீவனாக இருக்குதோ, மரத்துக்கு மண் ஜீவனாக இருக்குதோ, அந்த மாதிரி நமக்கு உண்டான ஜீவன் என்ன, கர்த்தருடைய வார்த்தையாக இருக்குது பாருங்கள். அதனால் உங்கள் சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். சிச்சுவேஷனை தூக்கி தூர வச்சுட்டு ஏதாவது கடினமான புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசிங்க. ஆனால் ஊனானா சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் எடுத்து வாசிக்கிட்டு இருக்காதீங்க, சரியா? உடனே சங்கீதத்தை தான் தூக்குறது பாருங்கள். ஏன்னா அதில் தான் வந்து அல்லது ஏசாயாவின் பின்பகுதியை எடுத்து வாசிக்கிறது பாருங்கள். இல்லை இல்லை இல்லை, எது டஃப்பாக இருக்கோ எடுத்து செஞ்சு பாருங்கள். ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து அதை வாசித்து முடிக்கிறதுக்குள்ளே சம்திங் வில் ஹேப்பன். இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மெடிடேஷனுக்குள்ளே போகலாம் பாருங்கள். நீ வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே மெடிடேஷன் தன்னால் வந்துடும். அதில் உள்ள சம்பவங்களும் சரித்திரங்களும் தன்னால் மேலவங்க ஆரம்பிக்கிறோம். ஏமே ஐ பிலீவ் இட். பைபிள் கையில் வச்சுருந்தீங்கன்னா பைபிளை தொடுங்க இந்த நேரத்தில். இப்போது ஆமாம், ஏதாவது ஒரு பகுதியை விரித்து வச்சு அதை தொடுங்க. அதில் இருக்கிற ப்ராஸ்பரிட்டி உங்களை தொடும், அதில் இருக்கிற ஹீலிங் உங்களை தொடும், அதில் இருக்கிற வல்லமை உங்களை தொடும், அதில் இருக்கிற வெளிப்பாடு உங்களை தொடும், அதில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் உங்களை தொடும், அதில் இருக்கிற விடுதலை உங்களை தொடும். ஹல்லேலூயா. மோரபா சஞ்சலபா ரிதலமா ரத்தகா படரதலபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதனால் ஒரு புத்தகத்தை நம்ம பார்க்க போகிறோம். எஸ்தர் புத்தகம். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்தர் புத்தகத்தை பற்றி. நிறைய காரியங்கள் உங்களுக்கு சில வெளிச்சங்கள் இருக்கும், பரவாயில்ல. இப்போ நான் சொல்ல போகிற காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களும் இருக்கும், தெரியாத விஷயங்களும் இருக்கும், சரியா? இது தெரிஞ்சது தானே. இப்போ எஸ்தர் அப்படின்னு உடனே என்ன சொல்லுவாங்க, அதில் கர்த்தருங்கிற வார்த்தையே இல்லை, ஆவியானவருங்கிற வார்த்தையே இல்லை, ஆனால் தேவன் அதில் பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னு தானே சொல்ல போகிறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணுச்சா? அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க. ஆமாம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் சில ஆச்சரியமான விஷயங்கள் இதில் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதில் கர்த்தருங்கிற பேர் இல்லை, கர்த்தருங்கிற வார்த்தை இல்லை, இயேசுங்கிற நாமம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு 4 இடத்துல இதில் கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதுங்கிறத உங்களை எடுத்து காட்ட போகிறேன். ஸோ பாருங்கள், கர்த்தர் இல்லாத மாதிரி இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இல்லாத மாதிரி இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிற வெளிச்சம் தான் இந்த எஸ்தர் புத்தகம் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேர் இஸ் காட், வேர் இஸ் மை பிளெஸ்ஸிங், வேர் இஸ் மை மிராக்கிள், வேர் இஸ் த வேர்ட் ஆஃப் காட், வேர் இஸ் மை ப்ராஃபஸி இப்படின்னு நீங்கள் யோசிக்கிற இடத்துல எங்கே என் தீர்க்க தரிசனம், எங்கே கர்த்தர், எங்கே என்னுடைய ஆசீர்வாதம், எங்கே என் இயேசு, எங்கே பரிசுத்த ஆவியானவர் இப்படின்னு கேட்கிற இடத்துல தேவன் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், பிஹைண்ட் த சீன் அவர் தான் ஃபுல்லாக அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஏமேன். இன்னைக்கு எதெல்லாம், எந்த இடத்துலலாம் உங்கள் ஃபினான்ஷியலோ, உங்களுடைய ஹீலிங்கோ, உங்களுடைய ஃபேமிலியோ, உங்களுடைய பிஸ்னஸோ,
உங்களுடைய ஊழியமும் எதுலெல்லாம் வேர் இஸ் மை காட் அப்படின்னு கேட்ட இடத்துலலாம் அங்கே கர்த்தர் அங்கேயே தான் இருக்கிறார், அவர் போகலை அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் பிரதர், ஏன் அதை நான் தெரிஞ்சுக்கிடணும்? ஏன் கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் அறிந்து கொள்ளணும். எப்பெல்லாம் மறைமுகமாய் கர்த்தர் இல்லாத இடத்துல, கர்த்தரே இல்லை அப்படின்னு நினைக்கிற இடத்துல எங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் வருதோ, மறுபடியும் புரியுற மாதிரி சொல்கிறேன், கர்த்தரே இல்லை அப்படின்னு யோசிக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமையும் காணும், கர்த்தருடைய வார்த்தையும் காணும், எதுவுமே செயல்படலை, எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே நிற்குது, எதிரடையாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிற இடத்துல, கர்த்தரே இல்லை அப்படிங்கிற யோசிக்கிற இடத்துல எங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறாருங்கிற பார்வை வருதோ அந்த இடம் எல்லாமே டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். ஏமே, அந்த இடம் எல்லாமே டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த எஸ்தர் புத்தகத்தில் 4 முறை, சொல்லப்போனால் 5 முறை, சரியா, 5 முறை கர்த்தர் அப்படிங்கிற ஹிடனா, மறைமுகமாய் கர்த்தர் என்கிற வார்த்தை இங்கே பதியப்பட்டிருக்குது. அது எல்லாமே டேர்னிங் பாயிண்டாக இருக்குது. அநேக திருப்பு முனைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது. ஆமென், ஜஸ்ட் ரிசீவ் இட். அநேக பிரேக் த்ரூ இந்த நாளில் உங்களுக்கு உண்டாக போகுது. கர்த்தர் எங்கே என்று கேட்ட சகல இடங்களிலும் இன்றைக்கு ஒரு பிரேக் த்ரூ உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது. சொல்லப்போனால் இந்த வார்த்தை 1ஆம் தேதிக்கான வார்த்தையாக இருக்குது, நெக்ஸ்ட் மந்த்துக்கான வேர்டாக இருக்குது. வருகிற மாதம் பிப்ரவரி மாதம், இட்ஸ் a month of breakthrough. ஆமென், இந்த month of breakthrough, just receive it. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, முந்தி சுதந்திரிக்கிறீங்க, இதை முன்னாடியே சுதந்திரிக்கிறீங்க. அப்போ இந்த மந்த்ல இருந்தே சில பிரேக் த்ரூஸ்குள்ளே போக போகிறீங்க. மோரபா சந்தலபா ரிதலமா, ஜஸ்ட் ரிசீவ் இட். இந்த மந்த்ல இருந்தே பிரேக் த்ரூஸ்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. தேங்க்யூ ஹோலி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஸோ இந்த புக்கு இந்த எஸ்தர் புத்தகம் 483 பிசி, கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்பதாக 483ஆம் வருஷத்தில் எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் பாருங்கள். இது எல்லாம் ஏன் இதில் கர்த்தர் இல்லை, ஏன் இந்த புத்தகத்தில் வெளிப்படையாய் கர்த்தர் என்கிற வார்த்தை ஏன் இல்லை அப்படின்னா, இது நடந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்குது பாருங்கள். உபாகமம் 31 முதல்ல ஏன் இதில் கர்த்தர் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கப்புறவு எப்படி உள்ள என்ட்ரி கொடுத்தார், எவனுக்கும் தெரியாத விதத்தில் எப்படி என்ட்ரி கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். சரியா, ஒரு ப்ராஃபஸி முன்னாடியே சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தை குறித்து தானே தீர்க்க தரிசனம் முன்னாடியே சொல்லப்படுது. 16 பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோடே படுத்துக்கொள்ள போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ண உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டு நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் நடுவே இராததினாலே அல்லவோ இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். முன்னாடியே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், இந்த ஜனம் என்ன பண்ண போகுது, தேவனை விட்டு தூர போக போகுது, அங்கே தேவன் இல்லை என்கிற ஒரு நிலை உண்டாக போகுது அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனம் முன்னாடியே உரைக்கப்பட்டது பாருங்கள். இந்த ஜனமும் அப்படி தான் இருந்திருக்குது. அநேக நாட்கள் நெகேமியாவின் நாட்கள்லேயும் எஸ்ராவின் நாட்கள்லேயும் பார்த்தா அநேகர் அழிக்கப்படுறாங்க, அநேகர் கொல்லப்படுறாங்க. இந்த ஜனங்களை குறித்து தானே நிறைய விஷயங்கள், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்லாம் பார்த்தா திடீர்னு ஒரு ராஜா எழும்புறான், கர்த்தருக்கு அன்பாக இருக்கிறான், கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்கிறான், ஆனாலும் சில பலிபீடங்களை வைத்திருக்கிறான். அதுக்கு அடுத்து ஒரு ராஜா வரான், அவன் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பண்ணுதான். திரும்ப ஆண்டவருடைய கோபம் அங்கே வருது, அங்கே அந்த ஜனங்கள் நசுக்கப்படுறாங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து கண்ணீர் விடுறாங்க. தேவன் மனதிற்கும் உள்ளவரா மறுபடி இன்னொரு ராஜாவை எழுப்பி விடுறாரு, அவன் தப்பு பண்ணுறான். இப்படியே ஸ்டோரி போய்கிட்டே இருக்குது பாருங்க. இப்போது இதெல்லாம் முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டார், இப்படி தான் நடக்க போகுது. அப்போ என்ன ஆக போகுது, நேபுகாத்நேசர் மூலியமா எல்லாரும் கடத்தி கொண்டு வரப்பட போகிறாங்க. மாற்றி வேற ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளே ஜனம் போக போகுது. இப்போ நேபுகாத்நேசருக்கு ஒரு தரிசனம் வருது இல்லையா, தானியேல் புத்தகத்தில் ஒரு தரிசனம் வருது. அப்போது என்ன ஆகுது, பொன்னினால் பொறிக்கப்பட்ட
மார்பகுதி களிம்பும் இதுவுமான இரும்புமான கால் பகுதி இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராஜ்யத்தில் நடக்க போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ இது அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். மனிதன் காலுக்கு கீழே கிடக்கிற மாதிரியான யூத ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போய் என்ன பண்ணுறாங்க, காலுக்கு கீழே கிடக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக தேவனை விட்டு தூரம் போன ஒரு சமயம் இதை சொல்லிட்டாரு தேவன், நான் என் மூஞ்ச அவங்களுக்கு காட்ட மாட்டேன், கர்த்தரே இருக்க மாட்டார் அப்படிங்கிற சிச்சுவேஷன் உள்ள ஒரு காலகட்டம் பாருங்க. அதனால தான் எஸ்தர் புத்தகத்தில் கர்த்தர் அப்படிங்கிற பெயர் வெளிப்படையாய் வரவில்லை. ஆமென். தேவனை விட்டு தூரம் போன நாட்கள் பாருங்க. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், உபவாகத்தில் ஆல்ரெடி சொல்லிட்டார், என் முகத்தை நான் மறைச்சிடுவேன், இது என் ஜனம் அல்ல அப்படின்ட்டார். இப்போ பாருங்க, ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஓசியா தீர்க்க தரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும், அந்த பிள்ளைக்கு இந்த பேர் வை அப்படின்னு சொல்லி ஒரு பேரையே அடையாளமாக கொடுக்குறாரு. நான் இது என் ஜனமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறேன், தள்ளிவிட போகிறேன் அப்படின்னே ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 பாருங்களேன். அப்பொழுது அவர், இவனுக்கு லோகமி என்னும் பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. யூத ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லிவிட்டாரு, நீ என் ஜனமே கிடையாது, ஓடிரு, கண்ணு முன்னாடியே நிற்காத, நீ அவ்வளோ அட்டுழியம் பண்ணிட்ட அப்படின்னு அவ்வளவு விரோதமாய் தேவனை விட்டு ரொம்ப தூரமாக வேற வேற ஆளாக மாறி என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க பாருங்க. அதனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நீ என் ஜனம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த காரணத்துக்காகவே எஸ்தர் புத்தகத்தில் பெயர்கள் கர்த்தர் என்கிற நாமம் அந்த இடத்துல வரவே இல்லை. யாவே, எல்லாரும் சொல்லுங்க யாவே. பழைய உடன்படிக்கையில் நம்ம இப்போ கர்த்தர்னு வாசிக்கிற இடத்துல எல்லாமே என்ன இருக்குது, யாவே அப்படின்னு இருக்குது பாருங்க. யாவே அந்த இடத்துல வெளிப்படையாய் வரவே இல்லை, வெளிப்படையா வரவே இல்லை பாருங்க. இந்த எஸ்தர் புத்தகத்துக்கு அநேக பெயர்களை வேத வல்லுநர்கள் வைக்கிறாங்க. அதில் வந்து இப்படி ஒரு பெயர் இருக்குது, தி புக் ஆஃப் ப்ரொவிஷன். எல்லாரும் சொல்லுங்க, தி புக் ஆஃப் ப்ரொவிஷன். எத்தனை பேருக்கு ப்ரொவிஷன் வேணும்? ப்ரொவிஷன் தான் புரியுதா? ப்ராஸ்பரிட்டின்னு கூட வச்சுக்கிடலாம். உங்கள் விஷனுக்கு தேவையான அனுகூலங்கள், உங்கள் விஷனுக்கு தேவையான ப்ரோவிஷன், அதுதான் சரியா? இது லத்தீன் வார்த்தை பாருங்க. இந்த ப்ரொவிஷன் அப்படிங்கிறது இது எப்படி வருது அப்படின்னு சொன்னால், ப்ரோ வீடியோ அப்படின்னு வருது. ப்ரோ அப்படின்னா பிஃபோர், வீடியோனா ஐ சி அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றையும் முன்னாடியே பார்த்து உனக்கு தருவேன் அப்படின்னு தான் இந்த ப்ரொவிஷன் அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்போ ப்ரொவிஷன் வேணும்னா முதல்ல எஸ்தர் புத்தகத்தை எடுத்து திரும்ப திரும்ப வாசிக்கணும். உங்கள் தேவைகள் பரிபூர்ணமாக சந்திக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த எஸ்தர் புத்தகத்தை எடுத்து திரும்ப திரும்ப நீங்கள் வாசிக்கணும். ஏன்னா திஸ் இஸ் த புக் ஆஃப் ப்ரொவிஷன். ஏமே நிறைய ப்ரொவிஷன்ஸ் இந்த புக்கில் இருக்குது. நிறையா பிஹைண்ட் த சீன் நடக்கும் காரியங்கள் இதெல்லாம் இருக்குது. இப்போ இடையில சில நச்சுன்னு பஞ்சு மாதிரி சில தீர்க்க தரிசனங்கள் நான் சொல்லுவேன். முடிஞ்சால் அதை எழுதி வச்சுக்கோங்க, அல்லது இந்த மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அந்த வார்த்தையை நீங்கள் எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னால் நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணினாலும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். சரியா? அந்த தீர்க்க தரிசனங்களை நீங்கள் யூடியூப்பில் இதை பின்னாடி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஏமே கர்த்தர் நல்லவர். அநேகர் வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு கொடுக்குறது உண்டு, நான் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறேன். ஆனாலும் ஒரு விஷயத்தை நான் திரும்ப அவங்களுக்கு கேட்குறது உண்டு, மெசேஜ்லாம் கேட்குறீங்களா அப்படின்னு. மெசேஜ்லாம் கேட்குறீங்களா? யூடியூப்பில் பார்த்துட்ருக்குற நீங்கள் கூகுள் மீட் எவ்ரி வெனஸ்டே அண்ட் எவ்ரி சாட்டர்டே நடக்குது. எல்லா மெசேஜும் யூடியூப்பில் வர்றதில்லை. கூகுள் மீட்டில் கலந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ரெகுலராக கலந்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும். திடீர்னு ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்னா, இதை யூடியூப்பில் போடாத அப்படின்னு சொல்லுவார். அந்த மீட்டிங் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கீழே லிங்க் இருக்கும், யூடியூப் லிங்க் வந்து காண்டாக்ட் நம்பர். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் உங்கள் பெயர், உங்களுடைய அட்ரஸை சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐ நீட் கூகுள் மீட் லிங்க் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ அதனால் நீங்கள் இந்த கூகுள் மீட்டில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏன்னா கூகுள் மீட்டில் பேசுகிற நிறையா காரியங்கள் யூடியூப்பில் வர்றதில்லை. ஓகே?
ஸோ அது அது இதை விட சூப்பராக இருக்கும், இதை விட நல்ல பஞ்சாக நச்சுன்னு இருக்கும். அநேக விடுதலைகள் அதில் நடந்துட்டுருக்கு. கூகுள் மீட்டில் அநேகர் ப்ளஸ் பண்ணப்படுறாங்க. ஸோ நீங்கள் கூகுள் மீட்டில் கலந்து கொள்ள முடியாது, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். ஸோ எப்படி எஸ்தர் புத்தகத்தில் 4 முறை கர்த்தருங்கிற நாமம் வருது, அந்த 4 முறையும் எப்படி டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது, எப்படி டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், அக்ரோஸ்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் உண்டு. அக்ரோஸ்டிக் அப்படின்னு சொன்னால் ஒரு வேர்டில் இருக்கிற எல்லா வேர்ட்லேயும் இருக்கிற ஒரு 4 வார்த்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் 4 வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்ஸை எடுத்து அதை ஒரு வார்த்தையாக வடிவமைக்கிறது பேர் தான் அக்ரோஸ்டிக். அதுக்கு பேர் என்னது? அக்ரோஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தமிழில் இதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. இந்த அக்ராஸ்டிக் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு இல்லை. கூகுளில் நான் போய்ட்டு அக்ராஸ்டிக்னு அடித்து பார்த்தா அதுக்கு அதோடைய தமிழ் மீனிங் அப்படின்னு பார்த்தா விரிவாக்கமாக கொடுத்துருக்காங்க, ப்ரீஃபாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்களே தவிர அதுக்குடைய ஷார்ட் ஃபார்ம் இல்லை. ஆனாலும் இப்போ நான் உங்களுக்கு புரியும்படியாக தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நம்புகிறேன். 10 வார்த்தை இருக்குதுன்னா எல்லா வார்த்தையிலையும் ஒவ்வொரு லெட்டர்ஸ், முதல் வார்த்தையோ கடைசி வார்த்தையோ எடுத்து என்ன பண்ணுது, ஒரு வார்த்தையாய் வடிவமைக்கிறது. ஏற்கனவே ஒரு மெசேஜ் பேசும்பொழுது இதை நான் சொல்லியிருக்கிறேன். நஸ்ரேனாகிய இயேசு யூதர்களுக்கு ராஜா அப்படிங்கிற வார்த்தையை ஹீப்ரூவில் பார்த்தா அதில் இருக்கிற கடைசி எழுத்துக்கள், ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கிற கடைசி எழுத்துக்கள் எப்படி இருக்குது, யாவே அப்படிங்கிற வார்த்தை வருது, கர்த்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அந்த யூத ஜனங்கள் அந்த வார்த்தையை மாற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. அது அங்கே இருக்கிற ஹை ப்ரீஸ்ட்லாம் என்ன பண்ணுறான், அந்த வார்த்தையை மாற்றி எழுதுங்க, அப்படி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி 2-3 வார்த்தையை இடையில சேருங்க. இடையில சேர்க்கும் போது என்ன ஆகுது, அந்த அக்ரோஸ்டிக்கில் அது மிஸ் ஆகி அது கர்த்தர்னு இல்லாமல் வேறு வார்த்தையாக மாறிடும். ஆனால் நீங்கள் எக்ஸாக்டாக பார்க்கும் பொழுது அது கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தையை, யாவே அப்படிங்கிற வார்த்தையை இது கொண்டு வருது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க, ஃபைட்டே பண்ணுறாங்க. பாருங்கள், யாவே அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ரூவில் எப்படி இருக்குது அந்த ஸ்லைட் போடுங்களேன். சரி, யாவே அப்படிங்கிறது 4 வார்த்தை பாருங்கள். யத் ஹே வவ் ஹே அப்படின்னு இருக்குது. சரியா? ஹீப்ரு எப்போவுமே எப்படி இருக்குது, ரைட்டில் இருந்து லெஃப்டில், அப்படி தானே? இது என்னது, ரைட்டில் இருந்து லெஃப்டா, லெஃப்டில் இருந்து ரைட்டா? ரைட்டில் இருந்து லெஃப்டில் ட்ராவல் ஆகுது. அந்த லெட்டர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ எட் ஹே வா ஹே இப்படி தான் இருக்குது, யாவே அப்படின்ட்டு இருக்குது. இப்போது கிரேஸ் அப்படிங்கிற வார்த்தையை இப்போ அக்ராஸ்டிக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரியா? கிரேஸ் அப்படிங்கிற வார்த்தையை அக்ராஸ்டிக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், கிரேஸ் அப்படிங்கிறது அக்ராஸ்டிக் வேர்டு. அது எதுலேருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா, காட்ஸ் ரிச்சஸ் அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ். ஏமே, காட்ஸ் ரிச்சஸ் அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ். இதில் இருக்கிற ஒவ்வொரு முதல் வார்த்தையெல்லாம் சேர்த்தா எப்படி இருக்குது, கிரேஸ் அப்படின்னு வருது. G for God's, R for riches, A for at, C for Christ, E for expense. தேவனுடைய காட்ஸ் ரிச்னஸ் என்னது, அதுதான் கிரைஸ்ட்டை அவர் எக்ஸ்பென்சிவாக கொடுத்தது. இப்போ பாருங்களேன், எட் ஹே வாவ் ஹே, இல்லை சொல்லுங்க, எட் ஹே வாவ் ஹே, யாவே. இதுதான் ஹீப்ரூ வேர்ட் யாவே. இதில் அந்த அந்த லெட்டர்ஸை கவனிச்சுக்கோங்க, ரொம்ப தெளிவாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு லேஅவுட் அதை பார்த்துக்கோங்க. சரியா? யாவே. சைடில் வருதா, யாவே. ஓகே, பயங்கரமான ஒரு வெளிப்பாடு. சரியா? பயங்கரமான ஒரு வெளிப்பாடு. ஸோ டோன்ட் மிஸ் இட். இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏமே பாருங்கள், சங்கீதம் 96:11 அதுக்கும் ஒரு ஸ்லைடு அனுப்பியிருக்கேன் பாருங்கள், அதையும் பாருங்கள். சங்கீதம் 96:11 பாருங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. இப்போ இந்த வானங்கள் மகிழ்ந்து பூமியும் பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதில்
கர்த்தருங்கிற வார்த்தை இல்லையா? கர்த்தருங்கிற வார்த்தையே இல்லை பாருங்க. ஆனால் இதை நீங்கள் ஹீப்ரூவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதை போடுங்க பார்க்கலாம். Song 96:11 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லைட். Let rejoice the heavens and let be glad the earth. இப்போ பாருங்க, இந்த மார்க் பண்ண முதல் லெட்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன். ஈஸ்மின் சூ, ஹஷமீம், டாஹில், ஹராட்ஸ் அப்படி இருக்கா? இதுதான் ஹீப்ரு. ஹீப்ரு கற்றுக் கொடுத்துருக்கேன். இந்த ஹீப்ரு கிளாஸுக்கு நீங்கள் என்ன தனியாக கவனிக்கணும், சரியா? Let rejoice the heavens and let be glad the earth. ஜாய்னு வந்துட்டா, ரிஜாய்ஸ்னு வந்துட்டா, அந்த இடத்துல கர்த்தர் கண்டிப்பாக இருக்கிறார். ஏமே, இதுதான் இந்த வார்த்தையிலிருந்து நம்ம பெறுகிற வெளிப்பாடு பாருங்க. இதுதான் ரெவலேஷன், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, ஜாய் இருந்துட்டா, கிளாட் இருந்துட்டா, அங்கே ஹெவனும் இருக்குது, அங்கே கர்த்தர் இருக்கிறார். ஏமே ஆலையில். அதனால தான் மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்னு திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாரு பவுல் லெட்டர் போட்டுட்டு இருக்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? ஏன்னா ரிஜாய்ஸ்னு ஒன்று வந்துட்டா அங்கே கர்த்தர் இருக்கிறார் உள்ள. இந்த தமிழில் வாசித்து பார்த்தாலோ, நீங்கள் இங்கிலீஷில் வாசித்து பார்த்தாலோ, ஈவன் ஹீப்ரூலேயே நீங்கள் வாசித்து பார்த்தாலும் இது அக்ரோஸ்டிக்கில் கர்த்தர் உள்ள ஒளிஞ்சிருக்கிறது நம்மளுக்கு தெரியுது பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையில் மார்க் பண்ணதெல்லாம் பாருங்களேன். யாவே இருக்குது பாருங்க. யாவே மார்க் பண்ண எல்லாம் கவனிச்சிங்கன்னா என்ன இருக்குது? எட் ஹே வாவ் ஹே, அது இருக்குது பாருங்க. எட் ஹே வாவ் ஹேங்கிற வார்த்தை அதில் வருது. ஏமே ஹல்லேலூயா. ஸோ இப்படித்தான் எஸ்தர் புத்தகத்தில் 4 முக்கியமான இடங்களில் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் இனி இந்த ஜனத்தினுடைய முகத்தை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, இது என் ஜனம் அல்ல அப்படின்னு தேவன் பகிரங்கமா அறிவித்து தீர்க்க தரிசனமே உரைத்தார் கூட, அவர் இருதயம் எப்பொழுதும் ஜனத்தின் மேலதான் இருக்கு. ஏமே நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுக்கு பிடிக்காத பலவிதமான அருவருப்புகளை நீங்க பண்ணாலும் அவர் இருதயம் உங்க மேல இருந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. This is called grace. தேவனையே விட்டு தூர போய் அவ்வளவு அருவருப்புகள் நீங்க செஞ்சாலும், தேவனே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க தூர போயிருந்தாலும், அவருடைய இருதயம் பிஹைண்ட் த சீன்ல உங்களை மீட்கிற பணியில இருந்துகிட்டே இருக்கு. அது மாறுவதில்லை, அது மாறுவதில்லை, அது மாறுவதில்லை. ஏமே அதுதான் எஸ்தர் புத்தகத்தினுடைய சாரம்சம் பாருங்க. ஏதோ ஒருத்தி திடீர்னு ராணி ஆகிட்டா ஜனங்களுக்கு விடுதலையானது அப்படி கிடையாது. அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய முழு இருதயம் அதில் இருக்குது. இது ஏன் நான் தெரிஞ்சுக்கிடணும்? இது ஏன் நான் தெரிஞ்சுக்கிடணும்? தேவனை விட்டு இவ்வளவு தூரம் போன ஒரு இனத்திற்கு அவர் அவ்வளவு பின்னாடி ஃபாலோ பண்ணி தன்னுடைய இருதயத்தை அந்த ஜனத்தின் மேலே வைத்துக்கிட்டே இருப்பாரே. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்ட எனக்கு, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட எனக்கு எத்தனை அதிகமாக அவருடைய இருதயம் என் பேரில் சாய்ந்திருக்கும். ஏமே அப்படியே அவங்கள நட்டாத்தில் விட்டுருவாரு? அப்படியே அவங்கள கடனில் மூழ்கி அடிச்சிருவாரு? அப்படியா இந்த சின்ன பிரச்சனையில் அவங்கள சாகடிக்க போறாரு? கிடையவே கிடையாது. பிஹைண்ட் த சீன் தேவன் எனக்காக இப்பொழுதும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஏமே பிஹைண்ட் த சீன் இப்பொழுதும் எனக்காக ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் இல்லை சொல்லுங்க, இப்போ ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். மோரபா சந்தலபா ரிதலபா ரத்தக்கம் மடரதலபா. ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். இப்பொழுதும் எனக்காக ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். கம் ஆன் somebody receive it. கம் ஆன் somebody receive it. receive it, receive it. யாவே என்ட்ரி வந்துட்டோ அப்போ அங்கே கேம் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். சங்கர் கிடையாது, ரியல் கேம் சேஞ்சர். ராம்சரண் கிடையாது, ரியல் கேம் சேஞ்சர். அவர் காட் யாவே இஸ் த ரியல் கேம் சேஞ்சர். ஹல்லேலூயா. கேம் ஒரு பாக்கில் போயிட்டு இருக்குது பாருங்க. எப்பெல்லாம் இந்த யாவே என்ட்ரி வருதோ அப்போல்லாம் கேம் சேஞ்ச் ஆகுது, அப்போல்லாம் கேம் சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல பாருங்களேன், எஸ்தர் 1ஆம் அதிகாரம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரியும், அதனால் அதுக்குள்ளே நான் ரொம்ப போகலை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். எஸ்தருடைய கதை என்ன அப்படின்னு தெரியும். இவ யார்? யூத குலத்தை சேர்ந்த ஒரு பெண். ஆகாஷ்வேர் அப்படிங்கிற ராஜா தன்னுடைய 180 நாடுகளையும் என்ன பண்ணுற 127 நாடுகளையும் அரசாளுகிற மிகப்பெரிய சாம்ராஜ்யம்.
அந்த சாம்ராஜ்யத்தை கொண்டாடிட்டு இருக்கிறான். 180 நாட்கள் பயங்கரமாக விழா கோலம் கொண்டாடப்படுது. வேதம் சொல்லுது, இந்தியர்களுக்கு பெருமை சேர்க்கும்படியாய் இந்தியா முதல் எத்தியோப்பியா வரைக்கும் அவனுடைய ராஜ்யம் விரிந்திருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை எஸ்தர் 1ஆம் அதிகாரம் பதிவு பண்ணுது பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்தியர்களே, இதற்காகவாது வேதத்தை எடுத்து திரும்ப படிக்கணும். இதற்காவது என்ன பண்ணணும்? பைபிளை வாசிக்கணும் பாருங்க. ஒரு இந்தியன் என்பதில் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும். இந்து தேசம் முதல் அப்படின்னு தமிழில் வந்திருக்குது. இங்கிலீஷில் என்ன பண்ணுறது? இந்தியா அப்படின்னு வந்திருக்குது. ஃப்ரம் இந்தியா டு எத்தியோப்பியா. இப்போ இருக்கிற கிழக்கத்திய நாடுகள், அரபு நாடுகள் எல்லாம், ஈரான், ஈராக்கு, ஆப்பிரிக்கா வரைக்கும் ஆகாஷ் பேர் தான் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு? ஆட்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் ஒய்ஃபை ஒரு 7 நாள் பண்டிகைக்காக என்ன பண்ணுறாங்க? ஒய்ஃபை அலங்கரிச்சு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா போஸுக்குன்னு டென்ஷனாக என்ன பண்ணுது? முடியாது அப்படின்றது பாருங்க. முடியாது அப்படின்னு சொல்லிடுது. டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிடுறாரு? அந்த அம்மாவை வேண்டாம், ராஜ பதவியிலிருந்து வசதியை விலக்கிட்டு புதுசாக ஒரு பொண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? சட்ட ஆலோசனைலாம் பண்ணி ரெடி ஆகுறாங்க பாருங்க. பெர்ஷியா தேசத்தில் இது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நான் சொல்கிற இந்த தேசத்தின் பெயர்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. பின்னாடி அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனில் வரும். சரியா? எல்லாம் சொல்லுங்கள். பெர்ஷியா தேசத்தில் இது நடந்துகிட்டு இருக்குது. ஓகேயா? எஸ்தருக்கு இதுக்கு முன்னாடி பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஹதஷா அப்படிங்கிறது அவளுடைய பேர். சரியா? பெர்ஷிய தேசத்தின் முறைமையின்படி அவளுக்கு எஸ்தர் அப்படின்னு பேர் வைக்கப்படுது. எஸ்தர் அப்படின்னா ஸ்டார் அப்படின்னு அர்த்தம், நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏமே சொல்லுங்க, நட்சத்திரம். வஸ்தி என்ன பண்ணுறா? நோ சொல்கிறா பாருங்க. நாம் இப்போ இதில் இருந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். கர்த்தர் சில அரேஞ்ச்மெண்ட்ஸை உங்களுக்காக பின்னாடி பண்ணிகிட்டு இருக்கிறார். ஏமே வஸ்தி நோ சொன்னது கர்த்தருடைய அரேஞ்ச்மெண்ட். கர்த்தருடைய அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா யாவே என்ட்ரி இதில் வருது. எதில் வருது? 1:20 பாருங்க. எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷனை கனம் பண்ணுவார்கள் என்றார். சொல்லுங்க, எல்லா புருஷனும் கனம் பண்ணுவார்கள். இதுவே பெரிய தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறீங்களா? டப்பு டப்புன்னு மைண்ட் வாய்ஸ் வெளியில் வருதுங்க. பாஸ், நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டீங்க, பரவாயில்ல. தீர்க்க தரிசனமாக கூட எடுத்துவாங்க. எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷனை கனம் பண்ணுவார்கள். ஸோ இது நான் ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி கொண்டு போகிறேன். அதனால் ஆக்ரோஷமான ஜவகரை எங்கே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இது உங்களுக்கு உள்ளே பதியணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே மெதுவாக தண்ணியை விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? கொஞ்சம் ராவாக இல்லாமல் அப்படி மெதுவாக லிக்விடாக அப்படின்னு நான் கொண்டு போயிட்டுருக்கிறேன். 1:20 ஸ்லைட் போடுங்களேன். எஸ்தர் 1:20. ஸோ மொத்தம் 4 தடவை இந்த யாவே அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணுது? எஸ்தர் புத்தகத்தில் வருது. அதில் 2 தடவை என்ன பண்ணுதுன்னா ஃபார்வேர்டில் வருது, கரெக்டான வார்த்தையில் வருது. ஹீப்ரோ வந்து எப்படி இருக்குது? எப்படி சொல்கிறது? ரைட் டு லெஃப்டாக இருக்குது இல்லையா? அதில் கரெக்டாக வருது. சில இடத்துல 2 இடத்துல எப்படி இருக்குன்னா ரிவர்ஸில் இருக்குது. ரிவர்ஸில் இருக்குது. அது தமிழில் கரெக்டாக, இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுது? ஹீப்ரூவில் ரிவர்ஸில் இருக்குது. ஏன் இந்த முரண்பாடு? 2 இடத்துல என்ன பண்ணுது? ஃபார்வேர்ட்லேயும் 2 இடத்துல ரிவர்ஸ்லேயும் இருக்குது. பாருங்களேன், கர்த்தர் எப்போல்லாம் ஃபார்வேர்டில் கரெக்டாக இருக்குதோ அப்போது என்ன பண்ணுறாரு? டைரக்டாக ரூல் பண்ணுறாரு. நேரடியாகவே என்ன பண்ணுறாரு? ரூல் பண்ணுறார். எப்போ ரிவர்ஸில் இருக்குதோ அப்போ எல்லாமே ஓவர் ரூல் பண்ணுறாரு. ஓவர் ரூலிங்னா உங்களுக்கு புரியுதா? அவங்க ஒரு பிளான் பண்ணி வைக்கிறாங்க, அதை கொலாப்ஸ் பண்ணி விட்றாரு. ஓகே, அவங்க ஒரு பிளான் பண்ணி வைக்கிறாங்க, அதை கொலாப்ஸ் பண்ணி விட்டுறாரு. ஓவர் ரூலிங் மீன்ஸ் சிலதை விலைக்கு சிலதை ஏற்றுறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில சமயங்களில் கர்த்தர் டைரக்டாக சில ரூலிங்கில் உங்களுக்கு காரியங்களை செய்கிறது எவ்வளோ உண்மையோ அதே மாதிரி சில காரியங்களை ஓவர் ரூலிங் பண்ணுறார்.
அந்த இடத்துக்கு நீங்கள் போகவே முடியாது, அந்த பதவியை நீங்கள் அடையவே முடியாது, அந்த உயர்வுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. பட் காட்ஸ் ஓவர் ரூலிங் வரும் பொழுது அந்த இடத்துல தேவன் உங்களை அமர பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நிலையை யாரும் அறியாத விதத்தில் நீங்க எட்டி நிற்பீங்க. ஐ ப்ராஃபஸி ஓவர் யூ திஸ் February month தேவனுடைய ஓவர் ரூலிங்க உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்க பிள்ளைகள் அனுபவிக்க போது எட்டாத ஒரு இடத்துல அது போய் நிற்க போகுது. ஆமென். எட்டாத ஒரு இடத்துல, எட்டாத ஒரு டார்கெட்ல, எட்டாத ஒரு உயர்வுல, யாராலையும் தொடவே முடியாத ஒரு இடத்துல ஒரு 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 மூமெண்ட் உண்டாக போகுது. ஐ ப்ராஃபஸி ஓவர் யூ, ஐ டிக்ளேர், ஐ டிக்ரி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நான் உண்மையில சொல்றேன், இன்னைக்கு ப்ரேயரிங் மூட்ல தான் வந்தேன். நான் ப்ரேயர் பண்ணுவோம் நிறையா. இன்னைக்கு ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிட்டு 1ஆம் தேதிக்கு என்ன பண்ணுவோம், சில வார்த்தைகளை தியானிப்போம் அப்படின்னு ஆண்டவர் என்னை ரொம்ப புஷ் பண்ணார். இதை சீக்கிரத்தில் ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர், இதை குயிக்காக கொண்டு போய் சேரு, சம்திங் கோனா ஹேப்பன். நான் சில காரியத்தை ஓவர் ரூல் பண்ண போறேன், சிலதை ஓவர் ரூல் பண்ண போறேன். எல்லாம் சொல்லுங்க, சிலதை ஓவர் ரூலிங் பண்ண போறாரு. ஆமே, லாங் பிஃபோர் யூ ஹேவ் அ நீட், காட் ஹேஸ் அ ப்ரொவிஷன். ஓவர் ரூலிங்கில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்கள் நீட் எழும்புறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்பதாகவே, நான் சொல்லுவேன், நீட் எழும்புறதுக்கு, என் தேவை எழும்புவதற்கு ரொம்ப காலத்துக்கு முன்பதாகவே அவருடைய ப்ரொவிஷன்ஸ் அங்கே ரெடி ஆகுது. ஏமே, எஸ்தர் எங்கேயோ இருக்கிறா, வஸ்தி எங்கேயோ இருக்கிறா, யூத ஜனங்கள் அழிக்கப்படக்கூடிய காரியங்கள் எங்கேயோ இருக்குது. ஆனால் அதற்கெல்லாம் முன்னாடியே, ரொம்ப முன்னாடியே, நான் அழுத்தம் திருத்தமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறேன். ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்களேன். அழுத்தம் திருத்தமாக ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். ஏமே, அழுத்தம் திருத்தமாக ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். கமான் சம்படி ரிசீவிங் மோடை செட் பண்ணுங்க பார்க்கலாம். சல்லுன்னு உள்ளே இறங்கட்டும். சரி, உங்களுக்கு 38 வயசு, 40 வயசு, 50 வயசு, 27 வயசு, 28 வயசு, இன்னைக்கு ஒரு தேவை எழும்புதா? நான் சொல்லட்டா, நீங்க பிறக்கும் போதே அதுக்கான ப்ரொவிஷனை தேவன் ரெடி பண்ணிட்டார். ஏமே, எவனோ எங்கேயோ உங்களுக்காக அசைஞ்சிட்டான், எவனோ எங்களையோ உங்களுக்காக மூவ் பண்ணிட்டான், எவனையோ தேவன் பதவியில இருந்து தூக்கிட்டார், எவனையோ தேவன் ஓவர் ரூலிங்னால சில விஷயங்களை செய்து வைத்து விட்டார். இதுதான் எஸ்தர் புத்தகத்தினுடைய சாரம்சமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரியலாகவே சொல்கிறீங்க, இது வரைக்கும் இப்படி நான் கேள்விப்படலை பிரதர் எஸ்தர் புத்தகத்தை அப்படின்னு? ஏமே, இது வரைக்கும் இப்படி நான் கேள்விப்படலை. ஏமே, சம்திங் ஒன் ஹேப்பன் டுடே. கேள்விப்படாததை கேள்விப்பட்டீர்கள் என்றால் பார்த்திராததை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஏமே, கேள்விப்படாததை கேட்டுட்டீங்கன்னா பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறதெல்லாம் பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் வந்து பாருங்களேன், எஸ்தர் 1:20 பாருங்க, ஹீப்ரூல வாசிக்கிறேன். ஹே வஹால் ஹனாஷிம் எட்னியூ. நான் வந்து ஹீப்ரூ ப்ரொனன்சியேஷன் தப்பு அப்படின்னு ஹீப்ரூ வாத்தியாராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஐம் ரியலி வெரி சாரி. நானும் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், சரியா? ஆமாம், வெளிப்பாட்டுக்காகவே ஹீப்ரூஸ் எடுத்து நான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதே ப்ரொனன்சியேஷன் என்கிட்ட எதிர்பார்க்குறாதீங்க. சீக்கிரத்தில் ஹீப்ரூலேயே மெசேஜ் கொடுத்துருவோம். ஓகே, ஹீப்ரூலேயே மெசேஜ் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த வார்த்தை எப்படி வருதுன்னா ரிவர்ஸில் வருது. அதனுடைய லெட்டர்ஸை பாருங்களேன். எட் எப்படி இருக்குது? ஷால் கிவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேராக மேலே இருக்கிற ஹீப்ரூ வார்த்தையை கவனிங்க. எட், அந்த கடைசி சிம்பிள் பார்த்தீங்களா? இது என்ன? ஹே. அடுத்து வாவ், அடுத்து ஹே. எப்படி வருது பாருங்க. இது எப்படி வருது? இது ரிவர்ஸில் வருது. ஹீப்ரூ படி இது வந்து ரிவர்ஸில் வருது. நமக்கு இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஹீப்ரூவில் இது என்ன பண்ணுறது? ஓவர் ரூலிங். எல்லாம் சொல்லுங்க, ஓவர் ரூலிங். ரிவர்ஸில் வந்தால் என்ன அர்த்தம்? ஓவர் ரூல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பாருங்க. இந்த இடத்துல வருதா? இதுதான் டேர்னிங் பாயிண்ட். இங்கே தான் டேர்னிங் பாயிண்ட். கர்த்தர் சில டேர்னிங் பாயிண்ட்டை உண்டு பண்ணுறதுக்கு பெரிய பெரிய விஷயம்லாம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன குழந்தை அழுதாலே போதும், உங்களுக்கு ப்ரொவிஷன் ரெடி ஆகும். ஏமே, சரி, அதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது விஷயத்துக்குள்ளே வருவோம். இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணுறா? மொர்தெகாய் மூலியமா ரகமேளெல்லாம் உள்ளே போகிறா பாருங்க. உள்ளே போகும்போது எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்துலேருந்து பார்ப்போம்.
அநேக பெண்களை சுத்திகரிக்கிறாங்க. 6 மாதம் ஒரு பெர்ஃப்யூம் போடுறாங்க, அடுத்த 6 மாதம் ஒரு பெர்ஃப்யூம் போடுறாங்க. இப்படி பிரம்மாண்டமாக ஒரு வருஷம் வந்து அவங்கள ரெடி பண்ணுறாங்க பாருங்க. பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்த போதோ அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய யோகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. எல்லாம் சொல்லுங்க, எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு அஃபண்டாக இருந்தீங்கன்னா இன்றைக்கு இந்த வார்த்தை புது விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட போகுது. ஏமே, எல்லார் கண்கள்லையும் தயவு. எல்லாம் சொல்லுங்க, எல்லார் கண்கள்லையும் தயவு. ஏமே, Esther obtained favor in the sight of all who saw her. Favor will make some different in your life. கர்த்தருடைய தயவு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய டிஃபரண்ட்டை உண்டு பண்ண போகுது. ஆமென். மோரபா சந்தலபா ரிதலமா ரச்சாக்காம் படரதலபா. ஸோ அப்படியே எஸ்தர் ராஜாவாகி ஆகேஸ்வரர் அரசாளுகிற 7ஆம் வருஷத்தில் தேபத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டால் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவள் சமூகத்தில் அதிக தயையும். எல்லாம் சொல்லுங்க, அதிக தயையும். The month of February, month of favor. Amen. இதையும் சேர்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. month of February, month of favor. மோரபா சந்தாக்கா படரதலபா. இதுவரை பாருங்க, மனிதர் கண்களில் தயவை நீங்கள் நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போய் நின்னா கர்த்தர் மனிதர் கண்களில் உங்களுக்கு தயவை உண்டு பண்ணுவார். பாவப்பட்ட மூஞ்சோட அப்படியே ஐயா எனக்கு ஐயா நானே ஐயா அப்படிலாம் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வழக்கம் போல் உங்களுக்கு என்ன பர்சனாலிட்டி இருக்கோ அந்த பர்சனாலிட்டியில் நீட்டாக குளித்து பவுடர் போட்டு எண்ணெய் பூசி நீங்கள் என்ன பண்ணுங்க, முன்னாடி போய் நில்லுங்க. அங்கே கர்த்தர் தயவை உண்டு பண்ணுவார். ஏமே, எவ்வளவோ அழகான பெண்கள் உண்டு, எவ்வளவோ அழகான பெண்கள் இருக்கிறாங்க. பட் எஸ்தருக்கு ஃபேவர் மேக்ஸ் த டிஃபரண்ட். ஏமே, உங்களை மாதிரி திராணி உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம், உங்களை மிஞ்சின திராணி உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், காட்ஸ் ஃபேவர் வில் மேக் த டிஃபரண்ட். இந்த கூகுள் மீட்டில் கலந்துருக்கிற உங்களை நான் அப்படி பிளஸ் பண்ணுறேன். கர்த்தருடைய ஃபேவர். எல்லாரும் சொல்லுங்க, தேவ தயவு. அப்பா, என் அழகல்ல, என் சௌந்தரியம் அல்ல, எனக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல, எனக்கு உண்டான பெர்ஃப்யூம் அல்ல, எனக்கு உண்டான படிப்பு அல்ல, எனக்கு உண்டான குடும்பம் அல்ல, என் ஜாதி அல்ல, என் சமூகம் அல்ல, உங்க தயவு ஒரு பெரிய டிஃபரண்ட்டை என் வாழ்க்கையில் உண்டாக போகுது. ஏமே, ஆரபா சந்தலபா ரிதலமா ரத்தக்கம் படரதலபா. உங்க தயவு என் வாழ்க்கையில் ஒரு டிஃபரண்ட்டை உண்டாக போகுது. ஐயோ, ஏழைகள் ஆயிடுச்சா? பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இதை நம்ம முடிச்சிருவோம். ஏமே, க்ளோரி டு பி த லிவிங் காட். ஸோ என்ன பண்ணுறா, பெரிய தயவுனால ராஜா சமூகத்திலேயே பெரிய தயவு அவளுக்கு உண்டாகுது. அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சகல கருணை உண்டாக்கி ராஜஸ்திரிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான். க்ளோரி டு பி த லிவிங் காட். ஸோ இப்போ என்ன நடக்குது? இந்த காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது, எல்லாம் ஜெகஜோதியாக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் நடக்குது பாருங்க. இப்போ தான் வில்லனுடைய என்ட்ரி நடக்குது. அமலேக்கியனாக்கிய ஆமான் உடைய என்ட்ரி இப்போ தான் உள்ளே வருது. இந்த அமலேக்கியனாகிய ஆமான்ங்கிறது ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, இவன் ஒரு பெரிய போஸ்டில் இருக்கிறான், ராஜாவுக்கு வலதுகரமாகவே மாறி இருக்கிறான், உயர் பதவியில் இருக்கிறான். ஆனால் இவன் ஒரு பெர்ஷியன் அல்ல. அதனால தான் முதல்ல இது பெர்ஷிய தேசம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொன்னேன். அந்த நாட்டுடைய பிரஜை கிடையாது இவன், இவன் அமலேக்கியன். இந்த அமலேக்கியனை கர்த்தர் வந்து ரொம்ப வெறுத்தார் பாருங்க. அமலேக்கியர்களார் தேவன் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வெறுத்தார். ஏன் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் புறப்பட்டு வரும்பொழுது இந்த பக்கிகள் என்ன பண்ணியிருக்குன்னா, பிள்ளைங்க நொண்டி நொண்டி நடந்து வந்த வியாதியஸ்தர்கள், பின்னாடி நடந்து வந்த கரடுகட்டைகள்லாம் அட்டாக் பண்ணி ரொம்ப கொடுமை பண்ணியிருக்குது பாருங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார், நீ என்ன செய்ய, அமலேக்கியனை மட்டும் உயிரோட விட்டுறாத அப்படின்னே சொல்கிறார். தான் ஏற்படுத்தின ஜனம்தான், ஆனால் கூட என்ன பண்ணுறாரு, அமலேக்கியனை, ஏன்னா அவன் புத்தி சரியில்லாதவன், மோசமான அவன் வந்து அந்த இனமே ஒஸ்ட்டு, அதை வந்து நீ என்ன பண்ணு விட்டே வச்சிடாத அப்படின்னாரு. சவுல் அவனை விட்டு வச்சுட்டான். சரியா?
கடைசியில் அமலேக்கினாலேயே குத்துப்பட்டு செத்தான் பாருங்க. ஆண்டவர் இந்த அமலேக்கியர்கள் மேலே அவ்வளவு அருவருப்பு காட்டுறாரு. அமல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் அமலேக்கியர் அப்படின்னு சொல்லி வருது. அமல் அப்படின்னு சொன்னால் டு லேபர் ஹார்ட். இப்போ இதை புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அமலேக்கியர் அப்படிங்கிறது ஃப்ளெஷ்ஷு, சரியா? டு லேபர் ஹார்ட். இந்த ஃப்ளெஷ்ஷினால் ஏதாவது ஒன்று செய்யணும், இந்த ஃப்ளெஷ்ஷினால் எப்படியாவது ஒன்று சுதந்திரிக்கணும், இந்த ஃப்ளெஷ்ஷினால் மாம்சத்தில் மோதி முட்டி உபவாசத்தை போட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு. உபவாசம் இருக்கிறது நல்லது, அது நம்ம சரீரத்திற்கு நல்லது, ஏதாவது மெடிடேட் பண்ணுறதுக்கு நல்லது, சோத்தை பற்றி கவலைப்படாமல் உட்காந்து அப்படியே ஜாலியாக ஒரு வர்ஷிப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது உபவாசம். ஆனால் உபவாசம் போட்டு எதையோ ஒன்று சாதிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சா அது ஃப்ளெஷ்ஷு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, ஃப்ளெஷ்ஷை கொன்று, இல்லைன்னா அது ஒன்று கொன்றும். ஃப்ளெஷ்ஷை கொன்று, என்னையாவது ஃப்ளெஷ்லி மூவ் பண்ணாத, தட்டாப்புட்டான்னு கத்தி கொண்டாடி நீ சாதிச்சலான்னு நினைக்காத, அது முடியாது, அது ஒன்று கொன்றும் அப்படிங்கிறாரு பாருங்கள். அதனால தான் அமெரிக்கர்களை என்ன பண்ணுறாரு, கொன்று அப்படிங்கிறாரு. அவனை உயிரோடு வைக்காத, என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறாரு பாருங்க. உபாகமம் 25 எடுங்களேன், இங்கே பாருங்களேன். உபாகமம் 25. ஏன் அமலேக்கியர் மேலே அவரோட கோபம்? எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடத்தக்கதாக இருக்கிற பின்வரும் உன் பாளையத்தில் உள்ள பலவீனரெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்துரு, ஞாபகோ அப்படின்னு சொல்லியே கொடுக்குறாரு. நீ அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிக்க பண்ண கடுவாய், அதை மறக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போது இது ஆவி ஸ்பிரிட் நிலையில் புதிய உடன்படிக்கையின் ஆவியின் கண்ணோட்டத்தில் இதை பார்க்கும் பொழுது அமலேக்கியருங்கிறது யார்? நம்முடைய ஃப்ளஷ்ஷு, நம்முடைய மாம்சத்தின்படி நம்ம யோசிக்கிற யோசனைகள், மாம்சத்தின்படி நாம் சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் கொல்ல சொல்கிறார் பாருங்கள். அப்படியே ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த மாம்ச சிந்தையை இயேசுவின் நாமத்தினாலே நான் விளக்குகிறேன், அதை கொல்லுறேன், அதை சபிக்கிறேன். என் வாழ்க்கையில் இனி ஆவியின் ஓட்டங்கள் இருக்கட்டும் டேடி. மாம்சத்தின்படி பலத்தின்படியும் அல்ல, பராக்கிரமத்தின்படியும் அல்ல தகப்பனே, ஆவியின்படி இனி எல்லா ஓட்டங்களும் ஓடும்படியா நான் என்ன இந்த சரீரத்தை ஒடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஃப்ளெஷ்லி ஆக்டிவேட் ஆன எல்லா காரியங்களும், ஃப்ளெஷ்ஷில் நான் போட்ட அஸ்திபாரங்கள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஆவியின் அஸ்திபாரங்கள் போடப்படட்டும். இன்றைக்கி ஆவியின் அஸ்திபாரங்கள் போடப்படட்டும். இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ப்ரேயர். பாருங்க, ஒரு பெரிய சமாதானம் உங்கள் உள்ளத்தையும் உங்கள் இல்லத்தையும் நிரப்பும் இந்த சின்ன ப்ரேயர். இந்த திஸ் ப்ரேயர் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு ஜபமாக இது இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு ஜபம். மாம்சத்தில் போட்ட அஸ்திபாரம் தான் மாம்சத்திலேயே நம்ம காக்க வேண்டி இருக்குது. அதனால தான் கத்துதோம், வெறி கொள்ளுதோம், எரிச்சல் ஆகுதோம், டென்ஷன் ஆகுதோம். ஏன்? மாம்சத்தில் எதையாவது ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு. பிள்ளைகள் வளர்ப்பில் அப்படி டென்ஷன் ஆகுது, மனைவியை டீல் பண்ணுறதுல, கணவனை டீல் பண்ணுறதுல, வியாபாரத்தில், பிஸ்னஸில் ஏன் டென்ஷனாக, ஊழியத்தில் ஏன் இப்படி இருக்குது, ஏன் ஜனங்கள் மேலே கோபம் வருது? எல்லாம் ஃப்ளெஷ்லி எதையாவது ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் எரிச்சலும் கோபமும் மூர்க்கமும் வருது பாருங்க. இல்லை, கொன்றணும், அதை கொன்றணும். அந்த அமெரிக்க ஃப்ளெஷ்ஷை கொன்றணும் பாருங்க. டேடி இல்லை, என் பிள்ளைய ஸ்பிரிட் பீயிங்காக நான் வளர்க்க போகிறேன், என் மனைவியை ஸ்பிரிட் பீயிங்காக நான் பார்க்க போகிறேன், என் கணவனை ஸ்பிரிட் பீயிங்காக பார்க்க போகிறேன், என் பிஸ்னஸை ஸ்பிரிட் பீயிங்கில் நான் பார்க்க போகிறேன். நான் ஏன் கத்தணும்? நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? நான் ஏன் வெறி உண்டு அலையணும்? நான் ஏன் எதுக்கு எடுத்தாலும் கத்தணும்? எதுக்கு எடுத்தாலும் ஏன் ப்ரெஷர்னு ஓடணும்? எல்லாம் ஃப்ளெஷ்லி ஆக்டிவேட் ஆகி போய் வந்துருக்குது பாருங்க. கில் தம் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஏமே கொன்னுரு, மறந்துடாத அப்படிங்கிறாரு. ஏமே கொன்ற வேண்டிதான். ஸோ இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், என்ன பண்ணுறான், போகும்போது வரும்பொழுதும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சல்யூட் பண்ணுறாங்க. ஆனால் மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு, குனிகிறது இல்லை. அதாவது கட்டசியாக வணக்கம் போடுறதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம குனியக்கூடாது அப்படின்னு சொன்னால் தாய்வானில் மலேசியர்கள் இவங்கெல்லாம் சீனர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்படி குனிஞ்சு தான் நமஸ்கரிக்கிறாங்க. நம்ம வணக்கம்னு சொல்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, போ பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ போ பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, சரியா? இவன் ஆமான்னு எதிர்பார்க்குற போ என்னன்னா, என்னை ஒர்ஷிப் பண்ணு அப்படிங்கிறான்.
என்னைய கடவுளா பாரு அப்படிங்கிறான், என்னைய ஒர்ஷிப் மீ அப்படிங்கிறான். அதுதான் அங்கே பிரச்சனையே. அதனால தான் இவன் என்ன பண்ணுறான், சல்யூட் பண்ணுறது இல்லை. எல்லாரும் ஒர்ஷிப் பண்ணுறாங்க ஆமான, ஏன்னா ராஜாவினுடைய வலதுகிறான். அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஒர்ஷிப் பண்ணுறாங்க. பட் மொர்தெகாய் இஸ் டிஃப்ரெண்ட். என்ன பண்ணுறான், ஒர்ஷிப் பண்ண முடியாது அப்படிங்கிறான். பாருங்க எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துலேருந்து பாருங்க. அதுதான் இப்போ நான் சொன்ன காரியம். 5லிருந்து 7 வரைக்கும் இப்படி இருக்குது. ராஜா ஆகாஸ்வரின் 12ஆம் வருஷம் நிஷான் மாதத்தில் ஆகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. எதுக்கு? இந்த பூர் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் இன்னும் இஸ்ரேலில் கொண்டாடுறாங்க. பூரீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறாங்க. சீட்டு போடும் பொழுது, இந்த சீட்டு மீன்ஸ் இந்த இது உருட்டுவாங்களே, அது பேர் என்ன, லோட் அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சீட்டு விழுது பாருங்க. 8வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஆமான் ஆகாஸ்வேர் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ள ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறது இல்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. ராஜாவுக்கு சம்மதம்னா சில காணிக்கையை நான் தரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான். 12வது வசனம் பாருங்களேன். 1ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதாயிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பத்தின்படியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைதலங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, லெட்டர் எழுதி அனுப்பி ஆதார மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதர்களையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சல்காரர்கள் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. இந்த 13ஆம் தேதி அப்படிங்கிறது இப்போ பாருங்களேன், நிறையா கண்ட்ரீஸில் ஈவன் நம்ம நாடுகளில் கூட 13 அப்படின்னா இட்ஸ் ஈவில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. 13ஆம் நம்பர் வீடு, பேய்ப்படம் பார்த்தவங்கலாம் இருப்பீங்க. 13 அப்படின்னு சொன்னால் ஒரு ஈவில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது அங்கேருந்து ஆரம்பித்தது சரியா. இது இங்கே இந்த 13ஆம் தேதி 13 ஈவில். பட் பிஹைண்ட் த சீன் எவ்ரி ஈவிலை டெஃபிட் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் ஆல்ரெடி செய்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம் அந்த கர்த்தருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. திங்ஸ் வந்து ஓர்ஸாக போகும்போது, திங்ஸ் வந்து ட்ராஜடிக்காக மூவ் ஆகிட்டு இருக்கும் பொழுது, யூ டோன்ட் வரி, பிஹைண்ட் த சீன் he will do something. ஆமென். அவர் ஸ்டில் நமக்காக ஒர்க் பண்ணுற தேவனாக இருக்கிறார். காரியங்கள் 13 அப்படின்னு சொல்லும் பொழுது ஈவில் அப்படின்னு உலகம் பார்க்குது. ஆனால் தன் ஜனங்களுக்கு இப்பவும் இதே மாதிரியான 13ஆம் தேதி பூரீம் அப்படிங்கிற ஒரு செலிப்ரேஷன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு உண்டாகும். மற்றவங்களுக்கு ஈவிலாக இருக்கிறது நமக்கு செலிப்ரேஷனாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இட்ஸ் a prophecy. come on, receive it. எந்த மந்த்து உங்களுக்கு ஈவில் மந்த்தா பிசாசு காமிச்சானோ அதே மாதம் செலிப்ரேஷன் மந்த்தாக இருக்க போகுது. எந்த பிப்ரவரியில் நீங்கள் சிலதை இழந்தீங்களோ அதே பிப்ரவரியில் சில திருப்பு முனைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த பிப்ரவரி தான் செலிப்ரேஷனாக இருக்க போகுது. ஆமாம், ஐ ப்ராஃபஸி டு சம் பீப்புள். கரெக்டாக தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னா 12 மாதமும் நீங்கள் எழுதி வைங்க. எந்த மந்த்து நீங்கள் சில நபர்களை இழந்தீங்களோ, எந்த மந்த்து உங்களுக்கு மரணம் விழுந்ததோ, எந்த மந்த்து நீங்கள் நஷ்டப்பட்டீங்களோ, எந்த மந்த்து ஐயோடு தலையில் கை வச்சுட்டு உட்கார்ந்தீங்களோ அதே மாசத்தை தேவன் செலிப்ரேஷன் மந்த்தா திருப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இங்கே அதுதான் நடக்குது பாருங்க. எந்த மந்தில் சொன்னாங்களோ அந்த மந்தில் தான் பெரிய விஷயம் நடக்குது. இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், இந்த பெர்ஷிய சட்டத்தின்படி இப்போ மற்ற ரோம சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், மற்ற சாம்ராஜ்யத்தெல்லாம் ஒரு ராஜா கையெழுத்து போட்டு எழுதுனான் அப்படின்னு சொன்னால் he had the power to remove the authority. சரியா. அவன் அந்த ராஜாவுக்கு சில அத்தாரிட்டி இருக்கும். அவன் நினச்சா திரும்ப மாற்றலாம், சட்டங்களை மாற்றலாம், சில வஸ்துக்களை மாற்றலாம். பாருங்கள், ராஜாவுக்கு சில பவர் உண்டு. எழுதுனதை ராஜா ரிவர்ஸ் பண்ணலாம் பாருங்க. ஆனால் பெர்ஷிய சட்டத்தின்படி அப்படி ரிவர்ஸ் பண்ண முடியாது. ராஜாவே நினைச்சாலும்
ரிவர்ஸ் பண்ண முடியாது. அப்படிதான் அவங்க சட்டம். ஒன்ஸ் கூரோட நீ எழுதிடணும். எழுதுறையா அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய சட்டத்திட்டம் அப்படி தான் இருக்குது பாருங்க. மாறாது, அப்படியே தான் இருக்குது, அப்படியே இருக்குது. பாருங்களேன், சைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா தான் என்ன பண்ணுறான், யூதர்களை எப்படியாவது இஸ்ரவேலில் கொண்டு போய், அவனும் பெர்ஷியா ராஜா பாருங்க, அவன் யூதர்களை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கும் பொழுது நிறைய யூதர்கள், அவன் தான் சொல்லியிருந்தான் யூதர்களை என்ன பண்ணணும், நீங்கள் எருசலேமுக்கு அனுப்பிடணுப்பா, வருங்கால சந்ததிகளே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு முன்னாடியே எழுதி வச்சுட்டு போயிருக்கான் பாருங்கள். ஆனால் இங்கே என்ன நடக்குது, அகைன்ஸ்டாக நடந்திருக்குது. யூதர்கள் அழிக்கப்படும்படியாக ஏதோ அங்கே அஞ்சல்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்குது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்காக பேசுவதுக்கு அரண்மனையில் ஆல்ரெடி ஒரு ஆள் உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. ஆமென். எஸ்தர் ஆல்ரெடி உள்ள என்ட்ரி ஆயிட்டா பாருங்க. எஸ்தர் இஸ் ஆல்ரெடி தேர். இல்லை சொல்லுங்க, மை எஸ்டர் இஸ் ஆல்ரெடி தேர். எனக்கான தயவு, எனக்கான பேச்சு ஆல்ரெடி பேலஸ்குள்ள என்ட்ரி ஆயிட்டு, ஆல்ரெடி பேலஸ்குள்ள என்ட்ரி ஆகிட்டு பாருங்கள். தேவன் சின்ன சின்ன காரியங்களை வைத்து மூவ் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சின்ன மூவ் பண்ணால் அங்கே பெரிய சரித்திரம் உண்டாக போகுதுன்னு அர்த்தம், அல்லது சரித்திரத்தில் பெரிய மாற்றம் உண்டாக போகுதுன்னு அர்த்தம், அல்லது வரலாற்றில் பெரிய திருப்பு முனை உண்டாக போகுதுன்னு அர்த்தம். எல்லாரும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் தான் வரப்போறாருன்னு. பார்த்தா அவர் சின்னதாக ஒரு மூவ் பண்ணுவார், சின்னதாக ஒரு நட்டை திருக்குவார், சின்னதாக ஒரு ஸ்க்ரூ பண்ணுவார், சின்னதாக சிலதை லூஸ் பண்ணுவார். அங்கே பார்த்தா வரலாறே திரும்பிடும் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி விடுதலை உண்டானுச்சு தெரியுமா? ஒரு குழந்தை அழுது விடுதலை ஆயிடுச்சுங்க. ஒரு குழந்தை அழுது பெரிய விடுதலை உண்டானுச்சு பாருங்க. யார் அந்த குழந்தை? மோசே. மோசே அழுறான். பார்த்தா ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுது, ராஜகுமாரத்தி வந்து அவனை தூக்கி அவனை வீட்டில் வளர்க்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, எஸ்தர் எப்படி பேலஸ்குள்ள என்ட்ரி ஆனா, ஒரு அம்மாவுக்கு கோபம் வருது. சிலர் படுகிற கோபம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக வந்து அமரப்போகுது. ஏமே, சில குழந்தைகளின் அழுகை உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக வந்து போகுது. எங்க ஐயோ வேற மாதிரி ரிசீவ் பண்ணணும் இதெல்லாம். மோரபா சந்தலபா ரிதலபா மல்பா டாராதா கம்படரதலபோ ஷியந்தலபா. சிலருடைய அழுகுரல் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக வந்து திரும்பும். சில நாய் குறைக்கும், அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வந்து திரும்பும். சில கழுதை கணக்கும், அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வந்து திரும்பும். சில குடிகாரன் எதையாவது பேசுவான், அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வந்து திரும்பும். சிலர் உங்களை கடுமையாக பேசுவாங்க, ஆனாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வந்து திரும்பும். சிலர் உங்களை பற்றி பின்னாடி புறம் பேசுவான், ஆனாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக வந்து திரும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சம்பந்தமே இல்லாமல் உங்கள் சைலண்ட்டை பிரேக் பண்ணும்படியா எவனாவது ஏதாவது போடுவான் பாருங்க. தேவையில்லாத ஃபோன் கால், தேவையில்லாத காரியம், எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக திரும்பும். எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக திரும்பும். ஏன்னா உங்களுக்கான தயவு ஆல்ரெடி பேலஸ்குள்ளே ஏறிடுச்சு. ஏமே, உங்களுக்கான தயவு ஆல்ரெடி பேலஸ்குள்ளே ஏறிடுச்சு பாருங்க. ஏமேன். மோரபா ஷந்தலபா ரிதலமா மாராதா கம்படரதலபா. சங்கீதம் 76:10 பாருங்க. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். ஏமேன். சொல்லுங்க, மனுஷன் கோபப்பட்டா கூட அது கர்த்தருடைய மகிமையை என் வாழ்க்கையில் விளங்க பண்ணிடும். ஆமாம், மிஞ்சும் கோபத்தை நீங்கள் அடக்குவீங்க. ஆமென். உங்கள் வீட்டில் இருக்கிற டென்ஷன் பார்ட்டியெல்லாம் இனி ரொமான்டிக் பார்ட்டியாக மாறப்போகுது. ஐயோ, இது வேற லெவல் ப்ராபசி. எண்ட் ஆஃப் டேல நீங்கள் எதிர்பார்க்குறதே அதுதான். திருமணம் ஆனவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், திருமணம் முடிச்சவங்களுக்கு நான் சொல்கிறேன், எண்ட் ஆஃப் டேல நீங்கள் எதிர்பார்க்குறது அதுதான். உங்கள் டென்ஷன் பார்ட்டி ரொமான்டிக் பார்ட்டியாக மாறப்போகுது. கூச்சப்படாமல் ரிசீவ் பண்ணணும் பாருங்க. 7 வயசாயிட்டு நின்று வைக்கவங்க. Glory to be the living God. உங்களுக்கு மகிமை உண்டாகும்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு மகிமை உண்டாகும். எஸ்தர் 4:14 பாருங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழைவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜன் மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஸோ
ஸோ இந்த சட்டத்திட்டங்கள்லாம் போட்டதுக்கு அப்புறமே இந்த நியூஸ் வந்து மொர்தெகாய்க்கு போய் அவர் ரெட்டுடுத்தி உட்கார்றாரு. அப்போது இந்த அம்மா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புது, வா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அவனுக்கு விஷயமே தெரியாதா, இந்த மாதிரி ஆமான் ஒரு சட்டத்தை போட்டுட்டான், நயவஞ்சகமாக சில காரியங்களை செய்துட்டான், நீ ஏதாவது செய்ய அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்லுது, இல்லை சடப்படன்லாம் போய் ராஜா முன்னாடி நிற்க முடியாது, நின்னா தலையை வெட்டிடுவான், தண்டனைக்குரிய விஷயமாயிரும், ராஜா செங்கோலை நீட்டினால் ஒழிய அது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குது பாருங்கள். அப்போது மொர்தெகாய் சொல்கிறான், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ மட்டும் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா, யூதர்களை கொள்ளும் பொழுது உன்னையும் சேர்த்தாமல் அழிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்கிறான், நீ இல்லைன்னா வேறு யார் மூலியமாவது ரட்சிப்பு வரதான் செய்யும், ஆனால் நீ யூஸ் பண்ணு அப்படிங்கிறான். ஏமே கர்த்தர் சில காரியங்களை சொல்லும் பொழுது ஒபே பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கு, மூவ் பண்ணணும் பாருங்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் சொல்லும்போது ஒபே பண்ணி மூவ் பண்ணணும். பேதுரு படகு எம்டியாக இருக்குது, அங்கே எம்டியாக எத்தனையோ படகுகள் இருந்திருக்கும். பேதுரு படகை ஆண்டவர் கேட்கும் பொழுது என்ன பண்ணுறான், ஒபே பண்ணி தூக்கி கையில் கொடுக்குறான் பாரு, ஒபே பண்ணி தூக்கி கையில் கொடுக்குறான். விளைவு என்ன, படகு நிரம்புது. அன்றைக்கி அவன் கொடுக்க மாட்டான் இருந்தான்னா வேற ஒருத்தன் படகு நிரம்பும். ஏமே அன்றைக்கி கொடுக்க மாட்டான்னா வேற ஒரு படகு நிரம்பும் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், லார்ட் ஐ ஒபே ஃபார் யுவர் ட்ரீம்ஸ், உங்கள் கனவுகளுக்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். இதை சொல்லி பாருங்கள், உங்கள் மூமெண்ட்டை விட்டுட்டு அவர் மூமெண்ட்டில் நீங்கள் நடந்து பாருங்கள், வேறு லெவலில் க்ரோத் உண்டாகும். ஏமே ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய படகு பெருக்கத்திற்குள்ளே வரும் பாருங்கள். ஏசாயா 40:31 இதை வாசித்து நான் முடிக்கிறேன். நான் சனிக்கிழமை இதை கண்டினியூ பண்ணுறேன். மீதம் 2 இடத்துல எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுறேன். ஒரு க்யூரியாசிட்டியோட இருங்களேன். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுங்கிறது, கர்த்தருக்கு ஒபே பண்ணுறது அப்படிங்கிறது, இட்ஸ் நாட் அ வேஸ்டிங் டைம். ஏமே இட்ஸ் நாட் அ வேஸ்டிங் டைம். அது அவர் உங்களை உயர்த்துவதற்கான ஒரு நேரமாக இருக்குது. நீ செய்யலைன்னா வேற யாராவது செய்வான், ஆனால் நீ என்ன பண்ணு, அவருக்கு ஒபே பண்ணு. அதுதான் உனக்கு பெரிய பிளெஸ்ஸிங்காகவே இருக்க போகுது, அதுதான் உன்னை உயர்த்தவே போதும். ஏமேன். கம்மிங் மந்த், கம்மிங் ஃபெப்ரவரியில் ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட் சம் ப்ரொமோஷன் வில் டச் யூ. ஏமேன். வேதத்தை தொடுங்க, வேதத்தை தொடுங்க. நீ இது வரைக்கும் வாசித்திராத ஒரு பகுதியை எடுத்து வாசித்து பாருங்கள். ஏன்னா இப்படி சொல்லுது பாருங்கள், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞரே இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். பட் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வெயிட்டிங் இன் த presence of the God, it's not a wasting time. இப்போ 1 மணி நேரம் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, இட்ஸ் நாட் அ வேஸ்டிங் டைம், இட்ஸ் நாட் அ வேஸ்டிங் டைம். அதேமாதிரி பிரசன்னத்தில் நீங்கள் விதைக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் விதைக்கிறதும் வேஸ்ட் ஆஃப் மணி கிடையாது. நிறைய பேர் உள்ளத்தில் அப்படி ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா அது பிசாசு கொடுக்குற எண்ணம், இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மணி. இப்படி வந்து கொடுக்குறீங்களே, இப்படி வந்து இட்ஸ் நாட் அ வேஸ்ட் ஆஃப் மணி. பெரிய அறுவடைக்கான விதைகள் அவைகள். ஏமே அதை புண்ணியமாக பார்க்கணும் பாருங்கள், அதை புனிதமாக பார்க்கணும் பாருங்கள், அதை வந்து விலையேறப்பட்டதாக பார்க்கணும். ரீசெண்ட் டேஸில் ஒரு பிரதர் வந்து எனக்கு அவருடைய அக்கௌண்ட்டை ஃபுல்லாக எம்டி பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனார். கொஞ்சமாக இருக்குன்னு தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னா நான் சொன்னேன், இட்ஸ் ப்ரெஷியஸ், இட்ஸ் ப்ரெஷியஸ், இட்ஸ் ப்ரெஷியஸ். அவருடைய சமூகத்தில் நீங்கள் விதைக்கிறது, அவருடைய சமூகத்தில் நீங்கள் நேரம் கொடுக்கறது, அவருடைய சமூகத்தில் பாடுறது, துதிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது. பாஸ்டம் பிரதர் பாருங்கள், இட்ஸ் அ ஸ்டோரி. ஒரு அப்பா என்ன பண்ணுறாரு, டே அந்த வாளியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணு, தண்ணி எடுத்து செடிக்கு ஊற்று அப்படிங்கிறார். அது வந்து வலைப்பிண்டலான வாளி, சரியா? அதில் தண்ணி எடுக்க முடியாது. தண்ணி அது வந்து மண் அழுகிற மாதிரி இருக்கும், அடியில் வந்து லீக் இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? வலை மாதிரி இருக்கும், இந்த டிப்பர்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், அடியில் வந்து இதாக இருக்கும். அவன் சொல்கிறான், இப்போ இதில் எப்படி தண்ணி எடுக்க முடியும், இதில் எப்படி தண்ணி எடுக்க முடியும், எடுத்து கொண்டு வந்து ஊத்துறா அப்படிங்கிறார். அவன் எடுத்து கொண்டு வரான், கொண்டு வரதுக்குள்ளே தண்ணி
கொட்டிடுது. அப்பா பாரு நான் சொன்னலாப்பா அப்படிங்கிறான். டேய் எடுத்து ஊற்றுறான், மறுபடியும் ஊற்றுறான். ஒவ்வொரு தடவையும் அப்பாவோட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். மறுபடியும் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் சொன்னல இதில் தண்ணி எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கூடையை பாரு, அந்த பக்கெட்டை பாரு அப்படின்னாரு. பக்கெட்டை பார்த்தா பக்கெட் சுத்தமாக இருந்துதான் பாருங்க. ஏமே நீங்கள் வேற ஒரு பர்பஸுக்காக பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்க, ஆனால் இங்கே சம்திங் க்ளீன் ஆகிட்டே இருக்குது. உங்கள் சரீரம் க்ளீன் ஆகிட்டே இருக்குது, உங்கள் மைண்டு க்ளீன் ஆகிட்டே இருக்குது, உங்கள் ஸ்பிரிட் க்ளீன் ஆகிட்டே இருக்குது. இது க்ளீன் ஆகிட்டா சுற்றி எல்லாம் தாராளமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஆரம்பத்திலே பைபிள் ரீட் பண்ணுங்க. நான் கூட யோசித்தேன், நான் பயங்கரமான ஆட்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறேன், ஆண்டவரே அவங்கள போய் பைபிள் ரீட் பண்ணுன்னு சொன்னால் அசிங்கமாயிராது, என்ன ஆயிரும் அப்படின்னா, எப்பா நீ சொல்கிறத சொல்லு, அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லலைங்க, ஆண்டவர் சொன்னதை நான் சொன்னேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். எப்போல்லாம் அவங்க பைபிள் எடுப்பாங்க, எப்போ உட்கார்றாங்கன்னு எனக்கு தெரியும். நீ சொல்லு அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்தது. ஐ எம் ரியலி வெரி சாரி, நீங்கள் அப்படியும் பைபிள் எடுக்காமல் இருக்கிற ஆளாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. Read Bible every day. Spend time with God. It is not a wasting time, it's investing time. Amen. விதைங்க முதல்ல. நிறைய பேர் பொருளாதாரத்தில் பிரச்சனை ப்ரேயர் பண்ணுங்க. நிச்சயமாக ப்ரேயர் பண்ணுவேன். எதுக்குன்னா, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, விதையை கொடுங்க, சாப்பாடை கொடுத்துருங்க, இப்படின்னு தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன். வாண்ட் மோர் ப்ராஸ்பரிட்டி, பயங்கரமாக பெருசாகணும்னு ஆசை இருக்குதா? பொருளாதாரத்தில் பெருசாக விதைக்கணும், வேறு வழியே இல்லை. அது ஒன்று தான் மெத்தட், வேறு ஒரு மெத்தடும் கிடையாது. சரியா? ஸோ உதார குணமுள்ளவர்களாக நீங்கள் விதைங்க. நிறைய பேர் ரெகுலராக விதைக்கிறீங்க. ஸோ ரியலி பிளஸ் யூ. நிச்சயமாக சொல்கிறேன், நாளானது அதை விளங்க பண்ணும். ஆரம்பத்தில் நான் விதைக்கும் பொழுதும் அப்படி ஒன்றும் பெரிய அறுவடையை நான் பார்க்கல பாருங்கள். ஸ்டார்டிங் இதிலலாம் கல்யாணம் இதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் விதைக்கிறேன். ரசிக்கப்பட்ட நாள்லேருந்து, வேலைக்கு சேர்ந்த நாள்லேருந்து நான் விதைக்கிறேன். அப்போல்லாம் பெரிய அறுவடையை நான் பார்த்ததில்லை. எனக்கு இதை குறித்ததான அறிவு இல்லை. அறுவடைன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு அறிவு இல்லை. கடமை கொடுக்கணும், அடுத்த பிறகு ஏதாவது செஞ்சிட போகிறாரு அப்படிங்கிற ஆட்டிடியூட்லாம் இருந்துச்சு. அப்போது நாள் ஆக பார்த்தா அந்த வெளிச்சம் வந்தது பாருங்கள், சம்திங் ஏதோ இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா விதையை குறித்ததான செய்திகளை கேட்டு விதைக்க ஆரம்பித்த போதும் பெரிய அறுவடைலாம் ஒன்றும் வரல, சின்னதாக அங்கங்கே துளிர்த்துது. ஆனால் எனக்குன்னு ஒரு விஷயத்த ஒரு கனவுகளோடு நுழையும் போது பார்த்தா பொருளாதாரம் பிச்சுக்கிட்டு வந்தது பாருங்கள். ஏமே இப்போது ஸ்ட்ரகிள்ஸ் வருது, தேவைக்கு அதிகமாக, பணத்துக்கு அதிகமாக தேவைகள் வரும் பொழுது அந்த ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஆனால் நான் இப்போ சோர்ந்துலாம் போகிறதில்ல. எனக்கு தெரியுது, மெத்தட் தெரியுது, இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். கையில் விதை இருக்குது, விதை அறுவடையாகும். ஏமே ஹல்லேலூயா. ஸோ ப்ரெசன்ஸில் நீங்கள் பண்ணுகிற எந்த காரியத்தையும் தேவன் வேஸ்ட்டாக பார்க்குறது இல்லை. அது வேஸ்ட் கிடையாது. அழுதாலும் சரி, சிரித்தாலும் சரி, கண்ணீரோடு விதைச்சா கூட கம்பீரமான அறுவடை உண்டாகும் அப்படின்னு சொல்லுது பாருங்கள். ஸோ மந்த் ஆன் மந்த் நீங்கள் அப்படி ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா, மந்த் ஆன் மந்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், விதைங்க. எங்கே உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்குதோ அங்கே விதைங்க. வீக்லி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் வீக்லி விதைங்க. முதல்ல எடுத்து வைங்க தேவனுக்கு. இல்லை டெய்லி இருக்குதுன்னா டெய்லி விதைங்க. நீங்கள் பாக்கியவான்கள். ஏமே இல்லை பிரதர், சேர்த்து வச்சு மந்த்லி அதெல்லாம் என்னென்னு கணக்கு பண்ணி தான் நான் அப்படி பழக்கம். ஓகே, எடுத்து வச்சு மந்த்லி என்ன பண்ணுங்கள், தவறாமல் விதைங்க. டோன்ட் மிஸ் எனி மந்த். ஏமே தேவன் அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறதல்ல, அந்த மந்த்துக்கான அறுவடையை தேவன் உங்களுக்கு தர தீவிரமாக இருக்கிறார், அவ்வளோதான். சரியா? ஸோ காட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் பிஹைண்ட் தி சீன். ஸோ அடுத்து 2 இடத்துல அது பதியப்பட்டிருக்குது, அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எவ்ரி மந்த்லி மீட்டிங்கையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கலந்து கொடுங்க. இந்த மந்த்லாம் சும்மா தெரிக்க விட்டுது, நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ டோன்ட் மிஸ் த மந்த்லி மீட்டிங். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன பண்ணுங்கள், மந்த்லி மீட்டிங் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து மேபி வீக்லி மீட்டிங்கை கூட அது மாறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீக்லி மீட்டிங்னா நம்ம என்றைக்காவது ஒரு நாள் பகலில் கூட நடத்துவோம். சிலர்லாம் அப்படி யோசிக்கிறீங்க, பகலில் நடத்தினா வர்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. பகலில் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும், சரியா, உண்மையிலேயே என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஸோ காட் பிளஸ் யூ. விதைக்கிற நேரம் நீங்கள் விதைக்கலாம். விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். தேங்க்யூ லார்ட். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன்.
நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. தகப்பனே, எதெல்லாம் இன்றைக்கி எங்கள் கையில் விதையாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல காட்டுங்க டாடி. காசு இல்லையே அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது எது எங்கள் கையில் விதைகளாய் கொடுக்கப்படுது? ஷோ மீ டாடி, ஷோ அஸ் வாட் இஸ் அவர் சீட். அதை நாங்கள் விதைக்க எங்களுக்கு எங்கள் இருதயத்தை நீங்கள் பழக்குவீங்க டாடி. எஸ் பா, சொந்த குமாரனே எங்களுக்காக விதைத்தவர். அந்த மனதினால், அந்த ஆவியினால் எங்களை நிரப்புங்க. வயலண்ட் கிவராக இருக்கிறவங்கள தேவரே வயலண்ட்டாக ப்ராஸ்பரிட்டிக்குள்ளே நீங்கள் நடத்துவீங்க டாடி. வயலண்ட்டான ஒரு ப்ராஸ்பர் உண்டாகும். வி பிலீவ் இட் டாடி, வி பிலீவ் இட். தீவிரமாய் விதைக்கிறவர்களை அதிரடியான திருப்பங்களுக்குள்ளே நடத்துவீராக. தேங்க்யூ ஃபாதர். அநேக நாடுகளிலிருந்து விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். இதனால் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே பெரிய திருப்புமுனைகள் உண்டாகட்டும். பிஹைண்ட் த சீன் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, சின்ன சின்ன மூமெண்ட்டை பண்ணி விட்றீங்க, அது மகா பெரிய வரலாற்றை உண்டாக்க போகுது. நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த கூகுள் மீட்டில் கலந்த ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் மகா பெரிய திருப்பங்கள் உண்டாக போகுது, வரலாற்று திருப்பங்கள் உண்டாக போகுது. ஐ பிலீவ் இட். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். ஐ பிளஸ் யூ. 1ஆம் தேதி தவறமாக கலந்துக்கோங்க. நான் எல்லாருக்காகவும் தனித்தனியாக ப்ரேயர் பண்ணுவேன்.